அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அனைவரும் தங்களுடைய அலைபேசிகளை guide our President Rotarian Ibrahim Khan to the dais, please. I also request Aaron to kindly guide our Secretary, Mr. M.A. Rotarian M.A. Kadaludi to the dais, please. Rotarian Arif will now guide the incoming President, Rotarian M. Anthony Peter, to the dais. நமது சார்ஜென்ட் அக்காம்ஸ் ரொட்டேரியன் ஆரிஃப் அவர்கள் இப்பொழுது நம்ம இந்த வருடத்திற்கான செக்ரட்டரி டாக்டர் பி பாலமுருகன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கு. I also request Arif to kindly assist our regional coordinator, AG, Assistant Governor Pandian to the dais, please. And also regional coordinator, Rotarian engineer D. Prem Kumar to the dais, please. To kindly assist our governor, past district governor, Rotarian PDG P. Damodaran to the dais, please. Our guest of honor, Rotarian incoming district governor nominee Rotarian R. Anajodi அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறைக்கு வந்து விடுவார்கள் என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம். Silent. I request our chief guest Rotarian PDG P. Damodaran to kindly adorn the collar to our president Rotarian S. Ibrahim Khan. நமது தலைவர் ரொட்டேரியன் இப்ராஹிம் கான் அவர்கள் மீட்டிங்கை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். Serve to change lives என்ற லோகோவுடன் ரோட்டரி ஸ்டார்டிங் அதன் கவர்னர் ரொட்டேரியன் டாக்டர் ஆர் ஜெயகண்ணன் தலைமையில் 2020-21 ஆண்டினை ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரல் தனது 19வது பதவியேற்பு விழாவை தொடங்க இருக்கிறது. ரோட்டரி துறையை ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீராம். We pray, Almighty God, that you bless this assembly with good guidance and fellowship, guide each one of us to dignify our occupation as an opportunity to serve society, help us to prove useful to the community and country in which we live, and advance national and international understanding, goodwill and peace through the Rotary ideal service about self. Thank you. Thank you. ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரல் துவக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது முதல் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதவி விழாவில் பரிசுகள் பொருள் வாங்க வந்த மற்ற உறவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பை அளிக்கிறேன். சிறப்பித்து தருமாறு இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி தலைவர் இப்ராஹிம் கான் அவர்களே. மேலும் இந்த கூட்டத்திற்கு வந்து வருகின்றிருக்கக்கூடிய அனைவரையும் நண்பர்களையும் மற்றும் புதிதாக சேர இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் மற்றும் என்னுடைய சகோதர சங்கங்களில் வந்திருக்கக்கூடிய பிரசிடென்ட் செக்ரட்டரி மற்றும் நண்பர்களையும் எமது ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரலின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். எமது செக்ரட்டரி காதலுடைய அவர்களை அனுவல் ரிப்போர்ட் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எதிரேற்றை விட மகத்தானது வேறென்றும் மாபெரும் வாக்கிக்கிணங்க உதவி மட்டுமே உள்நோக்கமாய் கொண்டு ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நாளிலும் மகத்தான பணியை ரோட்டரி சேவை பணி ஆற்றிக்கொண்டிருக்கும் எங்களது சக தோழர்களையும் மற்றும் விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பர்களையும்
நண்பர்களையும் குடும்பத்தார்களையும் எங்களது சென்ட்ரல் கிளப் சங்கத்தின் சார்பாக வருவரை வரவேற்று எங்களது கடந்த ஆண்டு செயலர் அறிக்கையை சங்கத்தின் அறிக்கையை தாக்கல் செய்வதில் பெருமை கொள்கிறோம். நாங்கள் செய்ய தொழில் இமயமலை என்ற அளவு என்றாலும் கொரோனா காலகட்டத்தின் காரணமாக முடிந்த சிறிதளவு எனினும் அதனை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் சார்பாக திரு சண்முக மெம்பர் அவர்கள் 30 நபர்களுக்கு சன்கிளாஸ் அளித்து பெருமைப்படுத்தினார்கள். மற்றும் நமது GH டீன் திரு சிவகுமார் சார் அவர்கள் தலைமையிலான டாக்டர் குழுவிற்கு ரூபாய் 1000 மதிப்பிலான மாஸ்க் 70 வழங்கப்பட்டு அது ஒரு விழாவாக எடுத்து செய்யப்பட்டது. மற்றும் 550 நபர்களுக்கு கொரோனா காலகட்டத்தின் நிதியுதவியாக 300 ரூபாய் மதிப்புள்ள பலசரக்கு பெட்டகங்கள் வழங்கப்பட்டு சுமார் 1.5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட்டது. மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள், கபசர குடிநீர்கள் இவைகள் நடத்தப்பட்டன. மற்றும் நமது திண்டுக்கல் மாநகராட்சியுடன் இணைந்து கொரோனா காலகட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் களப்பணி ஆற்றியதில் நாங்கள் பெருமை கொண்டோம். மற்றும் திண்டுக்கல் கரட்டுப்பட்டி அமைந்துள்ள பார்வையற்றோர் சங்கத்தில் அங்கே ஒரு சுமார் 100 நபர்களுக்கு உணவு, உடை மற்றும் பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டது. ரூபாய் 15,000 மதிப்பிலான ஹியரிங் எய்ட் செட் ஒருவருக்கு வழங்கப்பட்டது. நாங்கள் பல்வேறு திட்டங்கள் வைத்திருந்தாலும் கொரோனா காலகட்டத்தின் அவசர நிலை காரணமாக சில ப்ராஜெக்டை செய்ய முடிந்தது. அதனை வரும் காலகட்டங்களில் நமது புது டீம் திரு டாக்டர் பாலா சார் மற்றும் பீட்டர் சார் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த திட்டங்களுக்கு எங்களது அனைவர் சார்பாகவும் முடிந்த ஒத்துழைப்பையும் எங்களது சங்க வளர்ச்சிக்கும் நாங்கள் நிச்சயம் பாடுபடுவோம், உறுதுணையாக என்றென்றும் இருப்போம் என கூறி மீண்டும் நன்றி கூறி அமர்கிறோம். நன்றி. நன்றி. ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரல் சங்கத்தின் 2020-21 ஆண்டு 21-22 ஆண்டில் ரோட்டரி டாக்டர் ஆர் ஜெயக்கண்ணன் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவருடைய தலைமையில் புதிதாக பதவியேற்க இருக்கின்ற நமது முன்னாள் தலைவரும் இப்போது மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சங்கத்தை நல்ல முறையில் நடத்தி செல்ல இருக்கின்ற ஆண்டனி பீட்டர் அவர்களை நமது ரொட்டரி சங்கவில் எஸ்பி ஆப்டிகல்ஸ் அவர்கள் அறிமுகம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்னதாக இந்த எஸ்பி ஆப்டிகல்ஸ் சண்முகையில் அவர்கள் மிகவும் என்ன சொல்வது சேவை மனப்பான்மை உள்ளவர். இவருடைய சேவைகள் கடந்த ஒரு 2 வருடமாக இவரை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இவருடைய மொத்த தொழிலிலே தினம் ஒருவருக்கு இலவச கண்ணாடி வழங்குவதற்கு அவர் வாங்கிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 300க்கு குறைவில்லாமல் தேவையுள்ளவர்களுக்கு பயனாளிகளுக்கு தேடி தினமும் அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். அவரை பாராட்ட வேண்டிய இந்த சமூகத்தில் சண்முகல் அவர்களை அன்போடு அறிமுகம் செய்ய அழைக்கிறேன். இனிய மாலை வணக்கம். இந்த இனிய தருணத்திலே ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரலின் புதிய தலைவர்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் 2021-22 ஆண்டிற்கான எங்களுக்கான தலைவர் ரோட்டரியன் PHM அந்தோனி பீட்டர் HWBS அவரை அறிமுகம் செய்வதில் பெருமையடைகிறேன். அவரது கல்வி பணியை பற்றிய பொழுது திண்டுக்கல் என் பஞ்சப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 31 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். அங்கு பயின்ற மாணவர்களை கல்வி, விளையாட்டு மற்றும் தனித்திறமைகளை ஊக்குவித்தல் என அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களாக உருவாக்கிட தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஆசிரியர் பணியில் அளப்பரிய சாதனையை அர்ப்பணித்துள்ளார். அத்துடன் தான் பணியேற்ற தொடக்கத்தில் உயர்நிலை பள்ளியாக இருந்த பஞ்சம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்திட அன்பாடுபட்டவராவார். மேலும் அப்பள்ளியில் குடிநீர் தேக்க தொட்டி, சுற்றுச்சுவர், வகுப்பறை கட்டடங்கள், ஆசிரியர் பயிற்சி கூடம்,
கழிவறைகள் போன்ற பல உட்கட்டமைப்புக்கான அடிப்படை வசதிகளை முதன்முதலாக ஏற்படுத்தி தந்திட்ட பெருமைக்குரியவர் ஆவார். மேலும் அதே ஊரில் அரசு இலவச விடுதி அமைந்திடவும் பாடுபட்டவர் ஆவார். அவரது கல்விப்பணியை தொடர்ந்து அவரது சொந்த இருப்பிடத்திலே லட்சுமி சுந்தரம் காலனி அதில் மக்கள் நல சங்கத்தின் செயலாளராக இருந்த காலத்தில் சாலை வசதி, குடிநீர் திட்ட வசதி, கழிவுநீர் ஓடை வசதிகளை நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் பொறுப்பெடுத்து செவ்வனே செய்து முடித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சாரணை இயக்கத்தில் அவரது மாபெரும் பணிகள். திண்டுக்கல் கல்வி மாவட்ட சாரண சங்கத்தின் செயலாளராக இருந்தபோது MSP பள்ளியின் பிதாமகன் தேசிய நல்லாசிரியர் திரு ரத்னபாண்டியன் மற்றும் கொடைவள்ளல் GS ஆகியோருடன் இணைந்து திருமலைக்கேணியில் மாவட்ட சாரண பயிற்சி மையம் உருவாகிட உறுதுணையாக இருந்துள்ளார். மேலும் எண்ணற்ற மாணவ மாணவிகளுக்கு மாநில ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விருதுகளை பெறவும் பாடுபட்டுள்ளார். மேலும் ஆத்தூர் வட்ட பள்ளி ஆசிரியர்கள் சிக்கன நாணய சங்கத்தின் தலைவராக 2 முறை 10 ஆண்டுகள் தேர்வாகி சிறப்பாக பணிபுரிந்துள்ளார். அவர் நமது ரோட்டரி சேவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது திண்டுக்கல் சென்ட்ரல் ரோட்டரி கிளப்பில் இணைந்து தன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து பல சேவைகளை ஆற்றி வருகிறார். நமது சங்கத்தின் செயலாளராகவும் தலைவராகவும் பதவியேற்று சிறப்பான நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். அப்போதைய காலகட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம், உணவு, உடை ஆகிய வசதிகளை தக்க நேரத்தில் ஏற்பாடு செய்தது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது இந்த ஆண்டு மீண்டும் தலைவராக பணியேற்று சிறப்பிக்க உள்ளார். தற்போது கோமையன்பட்டியில் புதிய அந்தோனியார் ஒருங்கிணைந்த பண்ணை என்ற நிறுவனத்தை அமைத்துள்ளார். தலைவரின் அன்பு குடும்பம், அவரது மனைவி K. ஜெசிந்தா, பட்டதாரி ஆங்கில அரசு பள்ளி ஆசிரியை, மகன்கள் A. மைக்கேல் மனோஜ், ரயில்வே, திருமதி டயானா மைக்கேல், இன்னொரு மகன் A. அமல வினோஜ், BE, டாடா ஸ்கை மேனேஜர், அவரது மனைவி ஆக்னஸ் வினோஜ், 2 பேர குழந்தைகள். இந்த இனிய வாய்ப்பு நடந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சந்திரவேல். ரோட்டரி ஆண்டான 2021-22க்கு ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரலோட செயலாளராக பதவியேற்றுள்ள ரோட்டேரியன் டாக்டர் P. பாலமுருகன் அவர்களை இந்த சபைக்கு அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் கிளப்பின் முன்னாள் தலைவர் ரோட்டேரியன் I. காஜாமன் அவர்களை அன்புடன் மேடை வைக்கிறோம். எமது அழைப்பிற்கு இணங்க இந்த பதவிக்குள்ளாக சிறப்பிக்க கல்வி வந்திருக்கக்கூடிய எமது மாவட்டத்தின் அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்களுக்கும், ரீஜனல் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும், எமது கிளாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தாமோதரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் 2021-22ஆம் ஆண்டு புதிதாக செயலராக பதவியேற்க இருக்கின்ற பாலமுருகன் அவர்களுக்கு எனது தனிப்பட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு P. பாலமுருகன் PhD, இவரை அறிமுகம் செய்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் பழனியாண்டி பாண்டியம்மாள் என்ற தாய் தந்தையருக்கு மகனாக பிறந்தவர். 10/9/1978ஆம் ஆண்டு பிறந்து தனது பள்ளி படிப்பினை புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலே நிறைவு செய்தார். பின்பு நமது GTN கலைக்கல்லூரியில் BA ஆங்கில இலக்கியத்தை நிறைவு செய்தார். முதுகலையில் சமூக பணி, மதுரையில் சமூக அறிவியல் கல்லூரியிலும் நிறைவு செய்தார். அது இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் இருக்கக்கூடிய மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு இந்த 2 வருஷம் இப்போ ஃப்ரீயாக நம்ம படித்த மாதிரிலாம் கிடையாது. சார் எல்லாமே ஒவ்வொரு ஊர்லேயும் நல்லா சிறப்பாக ஒவ்வொரு பட்டங்களையும் வாங்கிக்காரு. எல்லாம் PhD-யான பட்டம், அதை சொல்லுவதற்கு தான் நேரம் ஆகிறது. முதுகலை பட்டங்கள் MA பாப்புலேஷன் ஸ்டடீஸ், MHRM மனித வள மேலாண்மை, MWS உமன்ஸ் ஸ்டடீஸ், LLM முதுகலை சட்டம், PDG JMC, PDG MIR, PDG DNM முதுகலை பட்டய படிப்பும் நிறைவு செய்துள்ளார். MPhil அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்துள்ளார். PhD பட்டத்தை காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்துள்ளார். இவ்வளவு பட்டங்களை பெற்று அமைதியாக அமர்ந்திருக்கிற
விஜயலட்சுமி என்ற ஒரு மனைவியும், சித்தேஷ் பாலா, சச்சிவ் பாலா என்று 2 மகன்களும் +2 மற்றும் 10th நிறைவு செய்துள்ளார்கள். இவர் நமது ரோட்டரியில் இன்ட்ரை கிளப்பில் தனது பள்ளி காலத்தில் நிறைவு செய்துள்ளார். மேலும் NCCயில் பெஸ்ட் கேடட் அவார்டையும் பெற்றுள்ளார். NSSயில் பெஸ்ட் வாலண்டியர் அவார்டையும் பெற்று அந்த துறைக்கு சிறப்பு சேர்த்துள்ளார் என்பது அந்தந்த காலகட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யுனிசெஃப், சேவ் த சில்ட்ரன் உட்பட பல்வேறு நிறுவனங்களில் குழந்தைகளின் உரிமைகளுக்கு பணிபுரிந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றார். அதை இப்பொழுதும் குழந்தைகள் காப்பு சம்பந்தமான சொற்பொழிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி அதற்கான ஒரு ஊக்குவித்தலிலும் விழிப்புணர்வுகளிலும் அவர் பங்காற்றிக் கொண்டுள்ளார். தற்போது ஃப்ரீடம் ஃபண்ட் என்ற நிறுவனத்தில் ஆலோசகராக பணிபுரிகின்றார். குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர்கள், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், குழந்தை கடத்தல், தொழிலாளர்கள் உரிமைகள் குறித்த தொடர்ந்து ஊடகங்களில் பேசியும் எழுதியும் வருகின்றார். சர்வதேச பயிற்சியாளராகவும் இதுவரை இருந்திருக்கின்றார். இதுவரை சுமார் 14 நாடுகள் பயிற்சி மற்றும் கருத்து பட்டறைகளில் கலந்து கொண்டு அதை சிறப்பாக செய்திருக்கின்றார். தேசிய அளவிலான தொண்டு நிறுவனங்களுக்கான ஆலோசனை குழுவிலும் இவர் பணியாற்றியிருக்கின்றார். இத்தகைய சிறப்பு பண்புகளையும் அனுபவங்களையும் பெற்ற திரு பாலமுருகன் அவர்கள் இந்த ஆண்டு எமது சங்கத்திலே சிறப்பாக பணியாற்றுவார் என்றும் அவருக்கு எனது வாழ்த்துக்களை கூறி அவரை அறிமுகம் செய்ததில் மிக்க மகிழ்ச்சியோடு நான் விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக இந்த கட்டமான பதவியேற்பு நடைமுறைகளை எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பி. தாமோதரன் அவர்களை நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சென்ட்ரலில் 19வது தலைவரை பதவியில் அமர்த்துவதில் மிகவும் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் அடையாளமாக முதலில் தற்போதைய தலைவராக இருக்கும் இப்ராஹிம் கான் அவர்கள் புதிய தலைவருக்கு காலரை மாற்றி அனுப்பினார். தலைவர் அவர்கள் புதிய தலைவருக்கு தன்னுடைய காலரை மாற்றி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சங்கத்தின் சார்ட்டரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதிகாரத்தின் அடையாளமான கேவலை அவரிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பிரசிடென்ட் என்ற பின்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இருவரும் இருக்கை மாறி அமர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக செக்ரட்டரி அவர்கள் தன்னுடைய பொறுப்பேற்கப்பட போகிறார்கள். இதுவரை செக்ரட்டரி இருந்த காதல் மொழி அவர்கள் செக்ரட்டரி என்ற பின்னை அழைப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பொருளாளராக வரப்போகின்ற இப்ராஹிம் கான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது தலைவர் அவர்கள் I, Anthony Peter, to solve my blood, that I will faithfully execute the office of President of the Rotary Club of Dindigul Central. That I will, to the best of my ability, support the district governor and Rotary International
and that and that I will uphold I will uphold the Constitution the Constitution and the bylaws of this club. and the bylaws of the club. Thank you. நன்றி திரு பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் பி தாமோதரன் அவர்களே. இப்போது புதிதாக பதவியேற்றுள்ள நமது தலைவர், அதாவது இந்த வரும் ரோட்டரி ஆண்டரான தலைவர் ரொட்டேரியன் எம் ஆண்டோனி பீட்டர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கும்படி நமது அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் சி பாண்டியன் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் புதிதாக பதவியேற்றுள்ள செக்ரட்டரியாக பதவியேற்றுள்ள ரொட்டேரியன் டாக்டர் பி பாலமுருகன் அவர்களுக்கு முன்னாடி போட்டுப்படி ரீஜனல் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் டி பிரேம்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Thank you, Premkumar. Thank you, AG பாண்டியன் அவர்கள். அடுத்தபடியாக இன்று எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரலின் தலைவராக பதவியேற்றுள்ள ரொட்டேரியன் எம் ஆண்டோனி பீட்டர் அவர்கள் அவருடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட ஏற்பு உரையை இந்த சபைக்கு அறிவிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பிறப்பினுடைய 19வது பணியேற்பு விழாவில் சிறப்பாளராக சிறப்பு விருந்தினராக பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பிடிஜி தாமோதரனை அவர்களே, அடுத்த ஆண்டிற்கான கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரவேற்கக்கூடிய ஆனந்தராய அம்மையார் அவர்களே, திண்டுக்கல் கோஆர்டினேட்டர் திரு பிரேம்குமார் சகோதரர் அவர்களே, மற்றும் ஏஜியாக பதவியேற்றிருக்கக்கூடிய சகோதரர் சி பாண்டியன் அவர்களே, சென்ற ஆண்டு நமது சங்கத்தின் தலைவராக சிறப்பாக பணியாற்றி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய சகோதரர் இபிரியத்தா அவர்களே, என்னை ஆவலோடு தகப்பன் என்று அழைக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் காதர் எம்ஏ சாமியானஸ் அவர்களே, மற்றும் ஏனைய சங்கத்தினுடைய சங்க பொறுப்பாளர்களே, தலைவர் செயலர் அவர்களே, எமது சங்கத்தினுடைய முன்னோடி தலைவர்களே, செயலர்களே, உறுப்பினர்களே, விருந்தினர்களே, இந்த சங்கத்தினுடைய பயனாளியாக வந்திருக்கக்கூடிய பயனாளிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் சங்கத்தின் சார்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே ஒருவான சாப்பாட்டுக்கு ஒரு சோறு பதினொன்று சட்டியில் இருக்கு சோறை பூரா நசுக்கி பார்க்கறதில்ல. அது மாதிரி எங்கள் சங்கத்தை பொறுத்தளவில் உறுப்பினர் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கு. அதற்கு முன்னுதாரணமாகத்தான் நான் எங்கள் இதில் உள்ள என்னை பற்றி அறிமுகப்படுத்தினார் நண்பர், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதில் அவர் சொன்னது கஜா புயலின் போது நான் பிரசிடண்டாக இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. லாரி வந்து நிற்கிது, 2-3 லாரி. அந்த அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயனாளிகளுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், துணிமணி, அதிலெல்லாம் நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்க ராஜா தேவை என்னால் மறக்கவே முடியாது.
அது அவர் முன்னோடியாக இருந்து இப்படியத்தான் எல்லா உறுப்பினர்களும் தங்கள் வீட்டுக்கு ஏதோ ஒரு காரியத்திற்கு செய்வது போன்ற செயலை செய்தார்கள். அது ரொம்ப ஆத்ம திருப்தி அடைந்தோம். அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் வந்து எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் இந்த கிளப்பில் சீனியர் மோஸ்ட் சிட்டிசன் நான் தான். ஆனால் ஏதாவது பேசுனாக்க பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே. அந்த அளவுக்கு உரிமையாக பழகக்கூடிய நட்புகள். அதனால தான் என்னுடைய ஏஜுக்கு தெரிந்த நண்பர்களை காட்டிலும் இந்த இளைஞர்களுக்கு பழகி நான் நிறைய சர்வீஸ் செய்வதை பழகி கொண்டேன். கோவம் இருக்கிற இடத்துல தான் கொண்டு இருப்பாங்க. இந்த ஆண்டு நான் செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என உலகமாக நம்புகிறேன். தோழமை சங்க பொறுப்பாளர்களும் அதற்கு ஒரு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். எங்களுடைய சங்கத்தின் செயல்பாடுகளாக கீழ்கண்ட செயல்பாடுகளை செய்யலாம் என்று எண்ணியிருக்கிறோம். அந்த விவரங்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் செக்ரட்டரி வந்து குழந்தைகள் திருமணம், பாலியல் கொடுமை, இதெல்லாம் வந்து சமூக விரோதமான செயல்கள்னு சொல்லி ரொம்ப அதை ஒழித்து கட்ட வேண்டும். அதற்காக வேண்டி நம்ம நிறையா விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அது பள்ளி மாணவர்களிடத்திலிருந்தே உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணம் உண்டாகும். அவருடைய எண்ணத்தையும் செயல்பாடுகளையும் நான் அவரோடு எதிர்பார்க்கிறேன். அடுத்தபடியாக ஏதேனும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தில் மக்களுக்கான சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அது முக்கியமான நோக்கம். அதோடு அந்த கிராமத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நிறைய உதவிகள் செய்யணும்னு நினைச்சிருக்கோம். அடுத்தபடியாக பள்ளியில் உள்கட்டமைப்புகளை சீரமைப்பதற்கு கிராமப்புற பள்ளிகளில் 2 பள்ளிகள் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதில் அரசு மேல்நிலைப்பள்ளி என்பஞ்சப்பட்டி, அடுத்தபடியாக அரசு மேல்நிலைப்பள்ளி நரசிங்கபுரம் கேட்டிருக்காங்க. அங்கே வந்து உள்கட்டமைப்பான பெஞ்சி டெஸ்க் போன்றவற்றை மக்களுடைய பங்களிப்போடு நமக்கு நாம திட்டத்தின் மூலமாக செய்யலாம் என்று இருக்கிறோம். இது மாதிரி நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் இதில் வந்து நடத்தினதான். கவர்னர் நம்ம அப்துல் கலாம் வந்த பொழுது பள்ளிகளுக்காக வேண்டி பெஞ்சி டெஸ்க் கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருடமாக நல்ல செயல்பாட்டில் இருக்குது. வகுப்பறைகள்லாம் பெருகிடுச்சு, அதனால் பற்றாமல் இருக்குது. அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான ஆவணம் செய்வதற்கு எங்களுடைய சங்கம் முன்னோடியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்தபடியாக ரோட்டரி கிளப்பினுடைய அவேர்னஸை வந்து கிராமத்தில் கொஞ்சம் உருவாக்கணும். கிராமத்தில் படித்த இளைஞர்கள் மற்றும் அந்த சர்வீஸ் மைண்டில் இருக்கவங்கள ரோட்டரி கிளப்புக்கு கொண்டு வர்றதுக்கு குறைந்தது ஒரு 5 பேரையாவது உருவாக்கணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம். அது எங்களுடைய சங்கத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக கல்வி உதவித்தொகை வழங்குதல், அதற்கான ஏற்பாடுகள் வந்து என்னென்ன அரசிலிருந்து நாம் பெறலாம் என்பதை மக்களுக்கு, மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்குதல், அது முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச பயிற்சியாக மாலை நேர வகுப்புகள் நடத்துவதற்கு இலவசமாக படிப்பு ஆற்றல் குறைந்த மாணவர்களுக்கு இலவசமான ஒரு பயிற்சியை கொடுப்பதற்கு அதற்கு நிதியை ரோட்டரி கிளப்பின் சார்பாக வழங்கி அந்த ஏழை மாணவருடைய படிப்பிற்கு உதவுவது என்று முடிவு செய்துள்ளோம். அது எங்களுடைய ப்ராஜெக்டில் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மாணவர்களுக்கு சுய தொழில் செய்வதற்கான பயிற்சி அளித்தல். +2 படிச்சுட்டு நான் பாட்டுக்கு சும்மாவே ஊரில் சிறுவத்தில் இருந்தாக்க உட்காந்து ஊர் கதை பூரா பேசிட்டு இருப்பேன். ரசிகர் மன்றத்தில் ஜாயின் பண்ணி சினிமா டிக்கெட் வந்துருக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஏதேனும் அவர்கள் வந்து சுய தொழில் செய்து வாழ வேண்டும், அதற்கான பயிற்சியை அளித்து அவர்களை உருவாக்குவது என்று தீர்மானித்துள்ளோம். அதுக்கடுத்தபடியாக மாணவர்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்தை அறிந்து பள்ளி செல்லா மாணவர்களை பள்ளிக்கு வரவழைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை விழிப்புணர்வு பிரச்சாரமாக செய்வது என்று முடிவு செய்துள்ளோம். அடுத்தது இந்த
அரசினுடைய திட்ட உதவிகள், அதாவது மர வளர்ப்பு அரசினுடைய திட்டத்தை செயல்படுத்துவது நம்முடைய ரோட்டரி கிளப்பினுடைய முக்கியமான பங்காக இருக்கும். அந்த வழியிலே மரம் வளர்ப்பதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வது என்ற திட்டத்தையும் எங்களுடைய ப்ராஜெக்டில் எடுத்துக்கோம். அடுத்தது இலவச கல்வியை பெறுவதற்கான திட்டங்கள் அரசிடத்திலிருந்து பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இலவசமாக வந்து எங்கெங்கே சேர்ந்து படிக்கலாம், நமக்கு ஃபீஸ் இல்லாத நிறுவனங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னும் நிறையா பேர் தெரியாமல் இடையிலேயே படிப்பை நிறுத்திடுறாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்குவது என்று திட்டமிட்டிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு 10 திட்டங்களை வந்து நாங்கள் இங்கே ரோட்டரி சங்கத்தில் தேர்ந்தெடுத்துருக்கோம். அதற்கு ஒத்துழைப்பாக எங்களுடைய தோழமை சங்கங்களும் ரோட்டரி சங்கங்களும் உதவுவார்கள் என்று நம்புகிறோம். அதோடு ரோட்டரியில் புதிதாக ரோட்டில் மக்களை இணைப்பது அது எங்களுடைய முக்கியமான நோக்கமாக கொண்டிருக்கோம். இந்த நோக்கத்திற்கு நல்ல உள்ளம் கொண்ட சேவை மனப்பான்மை கொண்ட உங்கள் அனைவருடைய ஆதரவையும் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறோம். எனக்கு என்னுடைய சங்கத்தினுடைய நோக்கங்களை வெளிப்படையாக பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த சங்க அமைப்பிற்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். I welcome our Governor Anand அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் மதுரையிலே ஒரு ரோட்டரி கிளப்பினுடைய இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனை முடித்துவிட்டு அங்கிருந்து வரக்கூடிய தாமதமாகிவிட்டது என்று தொலைபேசியில் நமக்கு அறிவுறுத்தினார். இப்பொழுது வந்து சிறப்பான நேரத்தில் கலந்து கொண்டமைக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தனது அழகான சொற்பொழிவிலே இந்த வருடம் பதவியேற்றிருக்கக்கூடிய ஆண்டனி பீட்டர் பிரசிடென்ட் அவர்கள் அழகான 10 முத்தான திட்டங்களை சொல்லி வரக்கூடிய ஆண்டை சிறப்பாக நடத்துவார் என்று வாழ்த்துகின்றோம். அதே போல இந்த வருடத்தின் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரல் ஆபீஸ் பேரரசை அறிமுகம் செய்து மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொருவராக பின்னால் வந்து இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருடத்தினுடைய பிரசிடென்ட் ரொட்டேரியன் எம் ஆண்டனி பீட்டர், செக்ரட்டரி டாக்டர் பி பாலமுருகன், ட்ரெஸரர் ரொட்டேரியன் எஸ் இப்ராஹிம் கான், கிளப் சர்வீஸ் ரொட்டேரியன் பி ஸ்ரீராம், கம்யூனிட்டி சர்வீஸ் ரொட்டேரியன் கே வினோத் ராஜதுரை, வொகேஷனல் சர்வீஸ் ரொட்டேரியன் பி ஜீவானந்தம், யூத் சர்வீஸ் ரொட்டேரியன் எம் கமல் ஹாசன், இன்டர்நேஷனல் சர்வீஸ் ரொட்டேரியன் எம் முகமது அஸ்மத் ஆரிஃப், கிளப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொட்டேரியன் ஐ காஜா மஹேதி, மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் ரொட்டேரியன் பி சண்முகில், ஃபவுண்டேஷன் ரொட்டேரியன் எஸ் சத்யமூர்த்தி, சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் ரொட்டேரியன் டாக்டர் எஸ் எம் அமிர்த கடேஸ்வரர், பப்ளிக் இமேஜ் ரொட்டேரியன் டாக்டர் டி ஜோசப் கிறிஸ்டோபர் பாபு, கிராண்ட்ஸ் ரொட்டேரியன் பி ரூபன் பாலன், போலியோ பிளஸ் ரொட்டேரியன் வி தாமோதரன், கிரீட்டிங்ஸ் கமிட்டி ரொட்டேரியன் எஸ் திருமலை முரளி, கிளப் அட்வைசரி போர்டு ரொட்டேரியன் டி பாலமுருகன், ரொட்டேரியன் இன்ஜினியர் சி இளமோ, ரொட்டேரியன் என் தமிழ்மணி, ரொட்டேரியன் கேஎஸ்எம் ஹக்கீம் அப்பாஸ் டாக்டர், ரொட்டேரியன் எம்ஏ காதரொலி, ரொட்டேரியன் ஆர் ஹரிஹர பாஸ்கரன், ரொட்டேரியன் ஆர் செந்தில் வேலவன், ரொட்டேரியன் பி சித்தார்த், ரொட்டேரியன் பாஸ்கரன், ரொட்டேரியன் இன்ஜினியர் ஏ கலீல் ரஹ்மான்,
Rotarian M. Manoj, Rotarian Sivapalavaru, Balamuran, please come to the dance. உங்களுடைய அன்பான கரவோசையும் வாழ்த்துக்களை பரவலிக்கிறேன். நன்றி. ரோட்டரி பிளட்ஜ் இப்போ எப்படி நம்ம பிரசிடென்ட் வந்து அவரோட பிளட்ஜ் எடுத்தாரோ அதே மாதிரி இப்போ நம்மளோட ரோட்டரி பிளட்ஜ். ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் அவர் members of Rotary Club of Thindikkal Central to kindly stand, please. And I request you to kindly repeat the Rotary pledge as I announce it. I am a Rotarian. I will always uphold the truth. I am a Rotarian. I will always strive to be fair in all my dealings with my fellow human beings. Thank you. நன்றி. இனி வரும் காலங்களில் அதிகமாக செய்ய விளைகின்றோம். இந்த வருடம் இந்த பள்ளிகளிலே அதிக கவனம் செலுத்திருக்கக்கூடிய எமது தலைவர் அவர்கள் அரசு மேல்நிலை பள்ளியிலே எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதை கரெக்ட் செய்வதற்காக அரசு மேல்நிலை பள்ளி என் பஞ்சம்பட்டிக்கு அதனை சுத்தமாக பராமரிப்பதற்காக 15 இரும்பு வாளிகளை வழங்க இருக்கின்றார். அதனை உரியவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதை வழங்குமாறு எமது பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ராமன் அவர்கள் வழங்கும்படி நமது கோவில்களே கை அளக்கக்கூடிய வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றது. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கிராமப்புறங்களிலே அந்த அளவுக்கு வசதிகள் இல்லாமையால் அதனை பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தோட்டத்திற்கு அடுத்ததாக அறிவித்தது போல எமது சங்கத்தின் முன்னாள் செயலர் சண்முகவேல் அவர்கள் இன்று சுமார் 25 பயனாளிகளுக்கு தனது சொந்த செலவிலேயே தனது ஆப்டிகல்ஸில் எல்லாருக்கும் நல்ல முறையிலே கண்கள் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கான கண்ணாடிகளும் தயார் செய்யப்பட்டு இப்போது வழங்க இருக்கிறார். அந்த வழங்க இருக்கக்கூடிய சண்முகவேல் அவர்களுக்கு ஒரு பாராட்டினை தெரிவித்து மேலும் அவர்கள் வாழ்த்துவோம். யசோதை அம்மாள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தாயம்மாள் கணேசன் கே கணேசன் தாயம்மாள் வாங்கம்மா மாத்தி கணேசன் கே கணேசன்
பாக்யலட்சுமி, அமுதா, கண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். கண்ணன், மணிநாதன் அவர்களை அழைக்கின்றோம். தங்களது கண்ணாடி கூண்டிலே எழுதியிருக்கக்கூடிய பெயர்களை சரியாக பதிவு செய்து கொள்ளவும், அதை நன்றாக தெரிந்து கொள்ளவும். தங்கப்பொண்ணு, உதயகுமார், தனலட்சுமி, செல்வமணி, ஜே செல்வமணி, ஜே மேனகா, லோகநாதன், கிருஷ்ணவேணி, விஜயலட்சுமி, கமலாவதி, பாலசுப்ரமணியன், அனைத்து பயனாளிகளுக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக எஸ்பி ஆப்டிகல்ஸ் நிறுவனர் முன்னாள் செயலாளர் திரு ரொட்டேரியன் சண்முக அவர்களுக்கு மேற்கொண்டு ஒரு நன்றி சண்முக. தேங்க்யூ. I hereby request our Assistant District Governor Rotarian C. Pandian to kindly address the gathering. மேடையில் வீட்டிற்கும் தலைவர், செயலாளர், பிடிஜி, பிஜிஎன், ஆர்சி மற்றும் பிற சங்கங்களில் இருக்கும் தலைவர், செயலாளர், பொறுப்பாளர்கள், ரோட்டி உறுப்பினர்கள், பயனாளிகள் அனைவருக்கும் வணங்கி மகிழ்கிறேன். 19வது தலைவராக பொறுப்பேற்கும் பீட்டர் சார் அவர்கள் ஏற்கனவே தலைவராக இருந்ததனால் பல நலத்திட்டங்கள் 10 திட்டங்களை மனதில் வைத்துக் கொண்டு அதை அனைவரும் ஒத்துழைப்பு நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். நிச்சயமாக அசிஸ்டன்ட் கவர்னர் என்ற முறையில் எங்களால் என்ன சப்போர்ட் செய்ய முடியுமோ நான் சஞ்சய் இருக்கிறோம், என்ன சப்போர்ட் செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்கிறோம். பிற சங்கங்களில் உள்ள அனைத்து தலைவர்களும் இந்த வருடம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோடு தான் இருக்கிறார்கள். ஆதலால் உங்கள் எண்ணம் எளிதாக நிறைவேறும் என்று நினைக்கிறேன். மேலும் செயலாளர் அவர்கள் படித்த படிப்பு பார்த்தோம்னா கணக்கே இல்லை. வரிசையாக பிடிஜி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது படிப்புலேயே பிடிஜி சொல்லிட்டு இருக்கு. அவர் அவ்வளோ படிச்சிருக்காரு, ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. எல்லாம் பதவி ஏற்ற பிறகு தான் பேப்பரில் ஃபோட்டோ வரும்னு பார்த்துருக்கேன். 2 நாள் முன்னாடியே ஒரு ஃபோட்டோ சின்னமலையில் வந்துருந்துச்சு. என்னடா இவர் பதவி ஏற்றுட்டாருன்னு நான் பார்க்கும்போது தான் பார்த்தேன், அவர் குழந்தைகள் நலத்துக்காக அவர் சொன்ன கருத்துக்கள் அதில் வந்துருந்துச்சு. அதனால் எல்லாருமே ஃபேமஸ் ஃபிகர், பப்ளிக் இமேஜுக்கு இவர்கள் கூட மக்கள் தான் அவசியம் தேவைப்படுது. இன்றைக்கி நலத்திட்டங்கள்
யாருக்கு கரெக்டாக தேவைப்படுதுன்னு கண்டறிந்து அவர்களுக்கு பள்ளிகளுக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதே போல் சண்முகம் அவர்கள் அவருடைய ஆப்டிகல்ஸ்லேருந்து சரியான பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு வந்து கண்கண்ணாடி வழங்கியுள்ளார். தனி ஒருவனாக இந்த ப்ராஜெக்ட் செய்ததற்கு அவருக்கு பாராட்டுகள். மேலும் ஆர்ஐ பிரசிடென்ட் மேத்தாஜி அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன சொல்கிறார்கள் போன்ற கருத்துக்களை நான் சொல்வதை விட பிடிஜி அவர்களும் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்வதற்கு நம்முடைய ஆனந்த் ஜோதி அவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்னால் மிக நன்றாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நமது கவர்னர் இந்த ஸ்டார் பிரசிடென்ட் செக்ரட்டரிக்காக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அதை பின்பற்றி செய்தோம் என்றால் மிகவும் இந்த வருடத்தை சிறப்பாக கொண்டு போகலாம் என்று சொல்கிறேன். ஸ்பெஷல் ப்ராஜெக்டா சப்தஸ்வரங்கள் என்ற பெயரில் ஒரு 7 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காரு. மிஷன் B2 வில்லேஜ் டு வெனிஸ், அது வந்து வில்லேஜ் அடாப்ஷனுக்காக நம்முடைய பிரசிடென்ட் சொல்லும் போதே ஒரு கிராமத்துக்கு தத்தெடுக்க போறேன்னு சொன்னார். நம்ம கவர்னர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய திட்டத்திலேயே அது இருக்கு. பீட்டர் சாருக்கு வாழ்த்துக்கள். மிஷன் R2 ரைஸ் தி ரிவர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செக் டேம். மிஷன் S2 SWAT to SWAT, sanitation measures. Mission J2 Jam the Jal, rainwater harvest. Mission E2 employ the unemployed, skill training job mela. இது நம்மளுடைய பிரசிடென்ட் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த விஷயத்தை ஸ்கில் ட்ரைனிங் பற்றி சொன்னார், ஜாப் மேலா பற்றி சொன்னார். அதே போல் இடையில படிப்பை நிறுத்துறவங்களுக்கு வந்து இலவசமாகவே படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து கட்டமைப்பையும் ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால கவர்னர் சொன்ன விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். G2 Go Green, plant a tree, get oxygen for free. Mission D2 Dusk to Dawn, street lights, கிராமங்களில் வீதிகளில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடுறதுக்கு இது போல் வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்டாக 7 திட்டங்கள் சொல்லியிருக்காரு. அதுபோல் ஜோடியாக் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு 12 மாதங்களுக்கும் 12 திட்டங்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் செய்ய போகிற ப்ராஜெக்டோட இதையும் ஒன்றிணைத்து செஞ்சீங்கன்னா இந்த வருடம் ஃபுல்லாக முதல்ல லைவாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக வந்து கோவிட் தடுப்பூசி முகாம் நடத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் இதில் என்ன பாசிபிலிட்டிஸ் பார்த்து அந்த வேலையை செய்ய சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக வந்து நியூ மெம்பர்ஸை சேர்க்க சொல்லியிருக்காரு. நம்ம பிரசிடென்ட் பேசும்போதே வந்து புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கிறார். அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஈச் ஒன் பிரிங் ஒன் என்று நம்ம சேகர் மேத்தாஜி சொல்வதை போல் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு புதிய உறுப்பினரை கொண்டு வந்தீர்கள் என்றால் சென்ட்ரல் சங்கம் இப்பொழுது உள்ள எண்ணிக்கையோட 2 மடங்காக உயரும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, Assistant District Governor Rotarian C. Pandian. I request our regional coordinator, Rotarian engineer D. Prem Kumar to kindly address the gathering. மலர் மிசை ஏகினால் மானடி சென்றால் நிலைமிசை வீடு ஓடுவார். என் வேலையை பூரா அசிஸ்டன்ட் செஞ்சுட்டார். நல்லா ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார் போல. நிறைய நேரத்தை கேட்டார், ஜோடியாக்குன்னு என்னங்கன்றாரு. எனக்கு ஜோடியாக்கெலாம் பிடிச்சிட்டு நல்லா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. as an RC எனக்கு ரோட்டரியிலேருந்து சொல்ல வேண்டியதுதான். On the outgoing best team, the incoming star team, the first designate, women designate, governor designate, Anand Jyoti, the ever practical man, PDG Damodaran, 2 பேர் சாப்டர் நம்பர் இருக்காங்க நினைக்கிறேன். Damodaran and SPD வினோத். ஏன் அவ்வளோ தூரம் பாயிண்ட் பிளாங்காக சொல்கிறேன்னா, ஐ எம் தி GSR ஆஃப் திஸ் கிளப். GSRனா இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. GSRனா கவர்னர் ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ். இந்த சங்கத்தை ஆரம்பித்து எங்கள் சங்கம் தான். ஐ வாஸ் தி அசிஸ்டன்ட் கவர்னர் அட் த டைம் 2003.
மறைந்த டாக்டர் ரவீந்திரநாத் பீரியட்ல ஆரம்பிச்ச சங்கம் அது. நிறைய அந்த சங்கம் வந்து அதெல்லாம் நடக்காது. ஏற்கனவே திண்டுக்கல்ல 4 சங்கம் இருக்கு, 5ஆவது சங்கம் எல்லாம் வராதுங்கிறது நிறைய எதிர்ப்புகளுக்கு நடுவில் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சோம். இட் வாஸ் த்ரைவிங் வெல். ஏன்னா எனக்கு இந்த சங்கத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய உரிமைகள் இருக்கு. நான் என்ன அந்த கடந்த அது 2-3 வருஷம் நிறைய போராட்டம் அந்த சங்கத்தை கொண்டு வருது. அப்புறம் இட் வாஸ் கோயிங் வெல், நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இடையில கொஞ்சம் தெளிவாச்சு. அப்புறம் ப்ரொடியூஸ்ட் 2 வெஸ்டர்ன் கவர்னர்ஸ், ரைட் சார்? 2 வெஸ்டர்ன் கவர்னர்ஸ், 3 வெஸ்டர்ன் கவர்னர்ஸ் சொன்னாங்க. இப்பயும் they are doing projects, நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அட் ப்ரெசென்ட் அவங்க வந்து மீட்டிங்ஸ் தான் they are lacking according to my knowledge. அதை வந்து இப்போ வந்து ஆர்ஐஏ சொல்லி மாசத்துக்கு 2 மீட்டிங், வார மீட்டிங் தேவையில்ல, மாசத்துக்கு 2 மீட்டிங் நடந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. வாத்தியார் திருப்பி வாத்தியார் வந்திருக்காரு. ஒரு சமூக ஆர்வலர், அவருக்கு சர்வீஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. சர்வீஸ் இஸ் அ சினானிம் ஆஃப் சர்வீஸ். சர்வீஸ் சினானிம்னா யுவர் செக்ரட்டரி பாலன். அதனால அவரே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சாலே டூ ஒண்டர்ஸ் ஃபார் திஸ் இயர். அதனால வாத்தியாரும் சமூக ஆர்வலரும் சேர்ந்து கொஞ்சம் பெரும்பெடுத்து மீட்டிங் ரெகுலராக நடத்துவீங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா as a TSR, not as an RC. ஓகேங்களா? மற்றபடி ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ ஃபீல் அட் ஹோம். எனக்கு இங்கே வந்தோடனே அது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது மனசில் ஒரு சந்தோஷம். வந்தோடனே பிளட்ஜை பண்ணுங்க, அதை பண்ணுங்க கொடுத்து மற்ற கிளப்ல இந்த கிளப்ல ஒரு ஈடுபாடு. ஏன்னா நம்ம துவக்கிற சங்கம் நல்லபடியாக இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு ரொம்ப மனசில் ஆதங்கம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பொழுதும் இந்த ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டாலேஷன் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அன் ஆர்சி, கவர்னர், அந்த ஏஜி பயங்கர ஹோம்ஒர்க் பண்ண ஏஜி எல்லாம் இருக்காங்க. அவர் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் பிரசிடென்ட், இந்த கிரிமேட்டோரியம் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு. நேரத்தை உடனே அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு பேசி எல்லா கிளப் மெம்பர்ஸ் என்னையும் கூட்டலாம், என்னை எல்லாத்தையும் பார்த்து பேசணும், நம்ம கிரிமினல் பற்றி பேசணும் கீழே சொல்லிட்டாரு அவர். எனக்கு இந்த மாதிரி தான் 7-8 முடிஞ்சிருக்குன்னு ஒரு 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் நம்ம மீட் பண்ணலாம் சொல்லிட்டோம். எல்லா பிரசிடென்ட் செக்ரட்டரி மீட் பண்ணுவோம், இந்த கிரிமேட்டோரியம் பற்றி பேசுவோம், கிரிமேட்டோரியத்தை பற்றி பேசுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ப்ராஜெக்ட்ஸை நம்ம சேர்த்து செய்யலாம். ஏன்னா தனித்தனியாக செய்யறத விட we can do collective projects together. We will be always there with you, President and Secretary. Thank you very much. Thank you, Rotarian Engineer D. Prem Kumar, Regional Coordinator, Governor Special Representative for Rotary Club of Thindikkal Central. In fact, அவர் வந்து நம்ம எங்கள் கிளப்பை உருவாக்குறதுக்கு முக்கியமாக பங்களித்த பிரேம்குமார் அவர்கள் பேசும்போது, இந்த கிளப்பை ஆரம்பித்து கரெக்டாக கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சு. ஜனவரி 23, 2003 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். Again, I thank our regional coordinator, Rotarian Prem Kumar, for bringing back all the memories. அவர் உண்மையாக அவர் வாத்தியார் மாதிரி தான் இருப்பார் அந்த டைமில். ஏன்னா எங்கள் கிளப்புக்கு எது எல்லாருக்கும் அரைக்குறையமாக தெரியும். அவர் வந்து விரட்டிட்டு இருப்பார், இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி. அதே மாதிரி இப்போ உள்ளவங்க விரட்டினார் இல்லையா. ஸோ தேங்க்யூண்ணா. இப்போ ஃபெலிசிட்டேஷன் டைம் ஃப்ரம் அவர் கிளப் டு அவர் கிளப் மெம்பர்ஸ் டு சீஃப் கெஸ்ட், the guest who are come today. I call upon Ruben of Peace Trust. அவர் தான் நமக்கு வந்து எங்களோட இப்போ பெரிய ஏகப்பட்ட படிப்புகள் முடித்திருந்த நம்மளோட பி. பாலமுருகன் அவர்களை எங்கள் சங்கத்துக்கு அறிமுகம் செய்தது ரூபன் அவர்கள். அவருக்கு நன்றி தெரிவித்துக். அவர் நம்மளோட அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் சி. பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக எங்கள் கிளப்பின் சார்ட்டர் மெம்பர் ரொட்டேரியன் தாமோதரன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். அவர் எங்கள் சங்கத்தின் GSR, அப்புறம் இந்த ஆர்சி ரீஜனல் கோஆர்டினேட்டர் பிரேம்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எங்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய எமது அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்களுக்கும்
கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முக்கிய நிகழ்வான கெஸ்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் எமது 2023-24 ஆண்டில் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஆனந்த ஜோதி அவர்களை அறிமுகம் செய்ய எமது முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஜீவானந்தம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நமது மாவட்டத்தின் 2023-24 ஆண்டின் ஆளுநர் தேர்வு ரொட்டேரியன் ஆனந்த ஜோதி அவர்களை இந்த சபையில் அறிமுகப்படுத்தியது முதற்கண் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இவரின் தந்தை மறைந்த ரொட்டேரியன் ஆழ்வார் ரெட்டியார் அவர்கள் மற்றும் இவரின் கணவர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்கள் இருவரும் திண்டுக்கல் ரோட்டரி சங்கத்தின் சார்ந்த சிறந்த ரொட்டேரியன் ஆவார்கள். இவரின் மூத்த மகன் ரிஷி ஸ்வேதன் ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் துறையிலும் இளைய மகன் தனுஷ் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஆனந்த ஜோதி இளம் வயதிலேயே சமூக சேவை மீது மிகுந்த ஆர்வம் உடையவர். அதன் காரணமாக பள்ளி பருவத்திலே இன்ட்ராக்ட் கிளப்பில் இணைந்தார். அதன் தொடர்ச்சியாக ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் பிரின்சிட்டியில் 2003ஆம் ஆண்டில் உறுப்பினராக சேர்ந்தார். 2009-2010ஆம் ஆண்டில் அந்த சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். இவரின் சிறந்த தலைமை பண்பு இவருக்கு பெஸ்ட் பிரசிடென்ட், பெஸ்ட் கிளப் உட்பட 11 விருதுகளை பெற்றுத் தந்தது. நமது மாவட்ட 3000-ல் ஆரையிலிருந்து 100% THF கிளப் அங்கீகாரத்தை பெற்ற முதல் தலைவர் இவர் ஆவார். TRF-க்கு $25,000 நன்கொடை வழங்கி மேஜர் டோனர், பாலாரி சொசைட்டி மெம்பர் ஆகிய அங்கீகாரம் கூட திகழ்கிறார். திண்டுக்கல் பெண்கள் கால்பந்து சங்கத்தின் தலைவராகவும் இவர் உள்ளார். கொரியா மற்றும் அட்லாண்டில் நடந்த ஆர்ஐ கன்வென்ஷன் மற்றும் ஆர்ஐ இன்ஸ்டிடியூட்டில் கலந்து கொண்டுள்ளார். இவர் சிறப்பாக பணியாற்றிய பதவிகளின் பட்டியல்கள் 2012-13 அசிஸ்டன்ட் கவர்னராக பொறுப்பேற்று திறன்பட செயலாற்றியுள்ளார். அதே ஆண்டில் இவர் தலைமையேற்று நமது மாவட்டத்தின் முதல் மற்றும் ஒரே இன்டர்நேஷனல் ரயிலா USA, UK, நேபாள், உகாண்டா, ஸ்ரீலங்கா போன்ற பிற மாணவர்கள் கலந்து கொண்ட பெருமையை பெற்றது. USA, UK சேர்ந்த பயனாளர்கள், பயிற்றுனர்கள் மாணவர்களுக்கு சிறப்பாக நம்ம ஊர்ல வந்து US இங்க வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கௌரவமான விஷயம். 2016-17 டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் என்ற பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 60,000 மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களை கொண்டு 14 மெகா பப்ளிக் இமேஜ் ப்ராஜெக்டை நடத்தினார். இது மிகப்பெரிய சாதனை. இந்த நிகழ்வுகளின் காரணமாக நமது மாவட்டம் உருவாக்கத்திற்கு முதல் முறையாக 8 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், 14 ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் 14 இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் பெறப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். 2017-18ஆம் ஆண்டில் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் அசம்பிளி தலைவராக பொறுப்பேற்று 1200க்கும் மேல் ரொட்டேரியன்கள் பங்கு பெறச்சியது வெகு சிறப்பாக அவர்களுக்கு இவர்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அதே ஆண்டில் ஜெம்ஸ் ஹாப்பி ஸ்கூல் என்ற திட்டத்தின் தலைவராகவும் 4 குளோபல் கிராண்ட் திட்டங்கள் மூலம் ரூபாய் 2.2 கோடி மதிப்புள்ள வின்ஸ் மற்றும் லிட்ரஸி சார்ந்த நலத்திட்டங்களை அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் உதவி பெறும் பள்ளிகளில், அதாவது 60 அரசாங்கம் மற்றும் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளில் 32 ரோட்டரி சங்கங்கள் மூலம் நிறைவேற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜெம்ஸ் ஹாப்பி ஸ்கூல் திட்டமானது ஃபண்ட் ரைசிங் மூலம் $55,000 ரோட்டரி அறக்கட்டளைக்கு வழங்கி மேஜர் டோனர் லெவல் 3 என்ற நிலையை பெற்றுள்ளது. அதே வருடம் ரயிலா ப்ரமோஷன் சேர்மனாக பொறுப்பேற்றார். 7 நாட்களில் 63 ஒன்டே ரயிலாக்களை 60 சங்கங்களுடன் இணைந்து சிறப்பாக நடத்தினார். மிகப்பெரிய சாதனை. 7 நாள்ல 63 ரயிலா. இவர் ஜப்பான் நாட்டின் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 2770, 2730 மற்றும் 2720 ஆகிய மாவட்டங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் டீம் மற்றும் வீட்டு உறுப்பினராக சென்று தெரிவித்துள்ளார். 2018-19ஆம் ஆண்டில் பெட்ஸ் தலைவராக பொறுப்பேற்று சென்னை ஹோட்டல் லீலா பேலஸில் மகிழ்மதி என்ற தலைப்பில் அன்றைய ஆர்ஐ தலைவர் மேரி ரேஷன் அவர்களை சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பிரம்மாண்டமாக நடத்தினார். அதில் பல்வேறு இன்ட்ராய்ட் ரயிலா மற்றும் ரோட்ராய்ட் ரயிலாக்களில் இவர்கள் பயிற்றுனராகவும் இதில் பங்கேற்றார். கிளப் பில்டர் அவார்ட், பெஸ்ட் எஸ் டீம் அவார்ட், பெஸ்ட் எஸ் டீம் லீடர் அவார்ட்,
அவுனி ஆஃப் சர்வீஸ் அவார்ட் ஆகிய விருதுகள் இவரின் சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம். பொதுவாக ஒரு பொது அமைப்பில் இருக்கவங்க வீட்டை சரியா பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கு. அதெல்லாம் உடைத்திருந்த பெருமை இவரை சார்ந்தது. இவரின் வீட்டிற்கு ஸ்டேட் லெவல் பெஸ்ட் அவார்ட் ஹவுஸ் அவார்டு என்றும் ஸ்டார் விஜய் டிவி மற்றும் டால்மியா ஸ்வீட் ஆகிய நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டது. வீட்டையும் சிறப்பாக ஒரு சமூகத்திற்காக இதன் மூலம் நம்ம அது மட்டுமல்ல, இவருடைய தொழில் நிறுவனமான பாலாஜி பவன் ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல் என்ற விருதை திண்டுக்கல் மாநகராட்சி மற்றும் லயன்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு மூலமும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பெருமை மிக்க நம் மாவட்ட 3000 முதல் பெண் ஆளுநர் டாக்டர் ஆனந்த ஜோதி ராஜ்குமார் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறேன். நன்றி ரொட்டேரியன் ஜீவானந்தம் அவர்களை. அனைத்து புகழுக்கும் உதாரணமாக இருந்து கடந்த 4 வருடங்களாக நமது ரோட்டரி மாவட்டத்திலே பல்வேறு கவர்னர்களின் தலைமையிலே சாதித்து ஒரு சாதனை படைத்து இன்று 2023-24 ஆண்டின் கவர்னராக தேர்வு செய்யக்கூடிய ரொட்டேரியன் ஆர் ஆனந்தன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்று அறியை பராபரமை என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு கூடியிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரல் 19th installation ceremony, newly installed President Rotarian Anthony Peter, newly installed Secretary Rotarian Dr. Balamurugan, Treasurer Rotarian Ibrahim Khan, today's Chief Guest, Past District Governor Damodran, Regional Coordinator Rotarian Engineer Prem Kumar, Assistant Governor Patian, Assistant Governor Sanjay, immediate past Assistant Governor Khalid, President Shanmugam Sir from Diண்டுக்கல் West Secretary, and President Madhavan, President Gajendran Secretary from Diண்டுக்கல் Kingtown Club, and past Assistant Governor Jeevanandam from Diண்டுக்கல் Central, past Assistant Governor Kaja, and past President SPD Vinod, other past President from Diண்டுக்கal Central, President Secretaries, members from various clubs, பயனாளிகள், விருந்தாளிகள், Friends in Rotary, Friends of Rotary, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் லேட்டா வந்ததுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மதுரை ப்ரோக்ராம் முதவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்ராஹிம் சார் என்னை கால் பண்ணி கேட்கும் போதே நான் சொன்னேன், நான் மதுரைக்கு போவேன் சார், வர லேட் ஆகிடும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வேறு டேட் சரியாக அமையாததுனால இந்த டேட்க்கு ஓகே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெரி சாரி ஃபார் த லேட். முதல்ல நம்ம போன வருஷம் பிரசிடென்ட் செக்ரட்டரி பற்றி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் இயருங்கிறது ஒரு ஸ்பெஷல் இயர். கோவிட் அப்படிங்கிற ஒரு தாக்கம் அதிகமாக இருந்த நேரம், நம்ம மனித நேயத்தை எல்லாம் வெளிக்கொணர்ந்த ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளை அதிகமாக சோதிச்சு பார்த்த ஒரு காலம். எப்படி அடுத்து நம்ம லைஃப் அமையும், இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே வாழ்க்கையை ஓட்டி ஒரு பெரிய இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடுபட்டுட்டு வரோம்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்காலம் இதுல இருந்து விடுபட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நினைக்கிறேன். அந்த வகையில் ரோட்டரி ஓப்பன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற அந்த தீம்க்கு ஏற்றார் போல அந்த ரோட்டரி கொடுத்த சர்வீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்மளால் இயன்ற சேவைகளை இந்த சமுதாயத்திற்கு செய்து சிறப்பாக தலைவர் செயலர் பணியாற்றி அமர்ந்திருக்கும் ரொட்டேரியன் இப்ராஹிம் கான் அண்ட் ரொட்டேரியன் காதர் ஒலி அவர்களுடைய குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 19வது இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறது, அதை நடத்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அந்த வகையில் தங்களுடைய 18 வருடத்தை சிறப்பாக இவங்க முடித்திருக்கிறாங்க. அதற்காக அந்த சார்ட்டர் பிரசிடென்ட், அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய பாஸ்ட் பிரசிடென்ட், மெம்பர்ஸ் இருக்கிற இதெல்லாமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் அவங்களோட நிறைய இடங்களில் பயணித்திருக்கிறேன். சென்ட்ரல் கிளப்போட நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸு ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்த லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் எல்லாம் இந்த கிளப்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்து பார்க்கும்போது நம்மளுடைய பிரசிடென்ட் அவர் வந்து 2வது முறையாக இந்த பிரசிடென்ட்ஷிப் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரோட்டரி வந்து பல நாம்ஸ் கொடுத்துருக்கு, இப்படிதான் இருக்கணும், ஒரு பிரசிடென்ட்னா 1 வருஷம் தான் இருக்கணும், செக்ரட்டரி 1 வருஷம் தான் இருக்கணும், RI பிரசிடென்ட் ஆகட்டும், கவர்னர் ஆகட்டும், யாராக இருந்தால் 1 வருடம் தான் அந்த பணி, அப்படி இப்படின்னு சில நாம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பைலாஸ், ரோட்டரி கான்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்னமோ இருக்கு, நிறைய இருக்கு, சட்ட திட்டங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்ல வந்து சில விஷயங்களை நம்ம தாண்டி போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி நேரத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு 2வது முறையாக தலைவராக வருவது என்பது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. அந்த வகையில 1 வருஷம் பிரசிடென்டா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். முடிச்சுட்டு போதும்னு இருக்கும் நமக்கு. ஆனா 2வது முறையாக சங்க நலன் கருதி தன்னால் 2வது முறையாக இந்த சமுதாயத்திற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு தன்னுடைய ஏற்புரையில நான் இவ்வளவு ப்ராஜெக்ட் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்டலேஷனுக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் சார். பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையட்டும். ரோட்டரிங்கிறது வந்து எதுக்காக ரோட்டரியில ஜாயின் பண்ணணும், எதுக்காக நம்ம வந்து ரோட்டரியில கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே இருக்கும். பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, 40 வயசுக்கு கீழே வந்து நம்மளுடைய உடல் பொது நலத்திலும் மனம் சுயநலத்திலும் இருக்க வேண்டும். 40 வயதுக்கு மேலே வந்து உடல் சுயநலத்திலும் மனம் பொது நலத்திலும் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா 40 வயசுக்கு மேல வந்து நம்ம உடல் வந்து கோளாறு பண்ண ஆரம்பிச்சிடும், எல்லா ப்ராப்ளமும் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து நம்ம உடம்ப சுயநலத்தோட நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு சிரமம் இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு சிரமம் இல்லாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஆனா நம்ம மனம் வந்து அந்த 40 வயசுக்கு மேல பொது நலத்துக்கு போயிடணும். அப்பவும் வந்து நம்ம சுயநலமா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது, பொது நலத்துக்கு வந்து விட வேண்டும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்ம சுத்தி இருக்கிற சமுதாயத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை, மற்றவர்களுடைய வாழ்க்கையும் நம்மளால நல்லது செய்ய முடியும். அந்த வகையில இந்த ரோட்டரிங்கிற அமைப்பு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நம்ம சின்ன பொருளை கொடுத்தா கூட போதும், அது வந்து பெரிய அளவுல போய் அடுத்தவங்களுக்கு சேரும். ஏன்னா நம்ம மட்டும் கொடுக்கறது இல்லை, எல்லாரோடையும் சேர்ந்து கொடுக்குறோம். ஒரு பெரிய டீம் ஒர்க், ரோட்டரிங்கிறது ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரோட்டரிங்கிற இந்த அமைப்பு மூலமாக நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துறோம். நம்மளால முடிஞ்ச எத்தனை பேரை அங்க உள்ள எடுத்துட்டு வர முடியுது, உள்ள கொண்டு வந்து நிறைய பேருக்கு வந்து பிளட் கொடுக்க முடியுது. ஒரு இந்த மாதிரி தடுப்பூசி முகாம் இந்த மாதத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க கவர்னர். ஸோ இதை நம்ம தனி மனிதனாக செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம். அதுவே வந்து நம்ம ரோட்டரிங்கிற அமைப்பு மூலமா செய்யும் போது நம்மளால நிறைய பேரை ரீச் பண்ண முடியுது. இந்த ரோட்டரிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் நீங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், ஜிஹெச் ஆகட்டும், எங்கனாலும் போய் நான் ரோட்டரியிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் நமக்கு அதிகமாகவே இருக்கும். நாங்கள் இப்படி ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் சார், நாங்கள் ஒரு தடுப்பூசி முகாம் நடத்த போகிறோம், எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரோட்டரியோட பப்ளிக் இமேஜ் வந்து அதிகமானது வந்து சென்ற வருடம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா மீட்டிங்ஸ் மட்டும்தான் வந்து இன்பர்சன்ல நடத்த முடியலையே தவிர அதிகமான சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் நடந்து ரோட்டரியோட இமேஜ் அதிகமானது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது நான் பார்க்குறேன் நிறைய மெம்பர்ஸ் வந்து ரோட்டரியில் ஜாயின் பண்ணுறாங்க இந்த வருஷம். ஏன்னா நான் அப்படி நினச்சிக்கிறேன், நான் இந்த உண்மை என்னன்னு தெரியல. ஒவ்வொரு கிளப்லேயும் நிறைய மெம்பர்ஸ் சேர்றாங்க. அது வந்து போன வருஷம் அந்த ஏற்பட்ட அந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸோடைய இம்பேக்ட், அதனால வந்து ரோட்டரிக்கு ஏற்பட்ட நன்மதிப்பு மட்டுமே தான் வந்து இந்த வருஷம் மெம்பர்ஸ் இவ்வளவு பேர் உள்ள வர்றதுக்கான காரணமா இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அது நிச்சயமாக அப்படித்தான் இருக்க முடியும். மெம்பர்ஷிப்னு நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வருஷம் RI பிரசிடென்ட் சொல்ற விஷயம் ஈச் ஒன் பிரிங் ஒன். ஏன்னா அது அதிகமான நபர்கள் உள்ளே வரதான் நம்ம வந்து அதிகமான செயல்கள் செய்ய முடியும், அதிகமான ஐடியாஸ் உள்ள வரும். அப்படிங்கிறதுனால நம்ம ரோட்டரி பிரசிடென்ட் எடுத்துட்டு வர விஷயம் வந்து ஈச் ஒன் பிரிங் ஒன், ஒருத்தரையாவது சேருங்க அப்படிங்கிறது தான் அவருடைய தாழ்மையான வேண்டுகோள் நமக்கு. ஸோ அந்த வகையில அது எப்படி அந்த சாத்தியமாகும் அப்படின்னா ரோட்டரியோட நன்மதிப்பு அதிகமாகணும்.
ஸோ இதெல்லாம் இன்டர்லிங்க் மெம்பர்ஷிப்பு, அதுக்கடுத்து சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக நடக்கும்போது நிச்சயமாக மெம்பர்ஷிப் ஈஸியாக உள்ள வரும். இன்னைக்கு நான் நம்ம ரீஜனல் கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டேன், சார் மெம்பர்ஸ் சேர்க்குறாங்களா அந்த கிளப்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீங்கள் முயற்சி எடுக்காமல் விட்டுட்டீங்க, அவ்வளோதான். உங்கள் கிளப்ல அதிகமான பொட்டென்ஷியல் இருக்கு. நான் ஒவ்வொரு மெம்பரையும் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் நினைச்சா ஈச் ஒன் பிரிங் 10 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க லீடரா இருக்கிறீங்க. ஸோ நீங்க நினைச்சா ஈச் ஒன் பிரிங் 10ங்கிறது வந்து நிச்சயமாக சாத்தியமாகும். எப்படின்னு நீங்க யோசிக்கவே வேணாம். நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தாக்க போதும். ரோட்டரிங்கிற அந்த ஒரு இதை வச்சு நீங்க வந்து அதிகமான பேரை உள்ள கொண்டு வர முடியும். ஆகஸ்ட் மந்த்ல அது நடக்கும் இந்த கிளப்ல அப்படிங்கிறத நான் நம்புறேன். அடுத்து மீட்டிங்ஸ், இதை பத்தி நம்ம இந்த இப்ப பேசியே ஆகணும். ஏன்னா வந்து ரோட்டரியில ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு 4 மீட்டிங் நான் கண்டிப்பா நடத்தி ஆகணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய சட்ட திட்டங்கள்லாம் இருந்தது. நம்ம பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களுக்கு என்னை விட அவர்களுக்கு நன்றாவே தெரியும். ஆனா இப்ப எல்லாத்தையுமே ஃபிளெக்சிபிள் ஆகிட்டாங்க. ஏன்னா காலத்துக்கு தகுந்தாப்புல அப்டேஷன் இருக்கணும் அப்படின்னு ரோட்டரி இன்டர்நேஷனல் விரும்புறாங்க. ஸோ மாசத்துல 2 மீட்டிங் நடத்தினா போதும். அதுவுமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட மெம்பர்ஸோட தான் நீங்க மீட்டிங்ஸ் வச்சுக்கணும் கிடையாது. ஈவன் உங்களுடைய இன்ட்ராக்ட் ரோட்ராக்ட் ஸ்கூல்ஸ் கிளப்ஸ்ல போய் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அவங்கள ஒரு ஸ்பீக்கரை கூட்டிட்டு வரோம். மெம்பர்ஸ்க்கு தேவையான ஒரு இப்போ ஹெல்த்தை பத்தி பேசுறோம், ஒரு டாக்டர் கூப்பிடுறோம் அப்படின்னா நம்ம மெம்பர்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நம்ம அதை வந்து இன்ட்ராக்ட் ஸ்கூல்ஸ்லயோ இல்லை ரோட்ராக்ட் காலேஜஸ்ல போனோம்னா நிறைய வந்து ஆடியன்ஸும் கிடைப்பாங்க. நமக்கான மெம்பர்ஸ்க்கான அந்த ஒரு தேவையும் அங்கே தீர்ந்து போகுது. ஸோ நிறைய பேரை நம்ம வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அதையும் மீட்டிங்கோடைய இதில் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்போ ரோட்டரி வந்து அவ்வளோ ஃபிளெக்சிபிள் ஆயிடுச்சு. ஈவன் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸை கூட மீட்டிங்ல கொண்டு வாங்க, மீட்டிங் அக்கௌண்டிங்க்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபிளெக்சிபிள். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இன்னைக்கு 100 இயர்ஸை கடந்துருச்சு. இன்னும் ஒரு 100 இயர்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னா நிறைய அப்டேட்ஸ் தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் பிளானிங் ஃபார் மோர் அப்டேட்ஸ். அந்த வகையில் ஃப்ளெக்சிபிளாக ஆயிட்டாங்க. இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம ரோட்டரி இன்டர்நேஷனல் நம்ம கிட்ட கேட்டுக்கிறாங்க. இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா நிறைய நம்ம சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேவைப்படுது. அன்னதானம்ங்கிறது வந்து தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். வயிற்றுக்கு உணவு இல்லாமல் நீங்கள் போய் அந்த என்ன பேசினாலும் அவங்க காதில் கேட்கவே கேட்காது. ஸோ அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ரோட்டரி மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன், இவ்வளோ ப்ரொஃபஷனல் லீடர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம சின்னதாக யோசிக்கிறத விட பெருசாக யோசிப்போம். ஒற்றுமையாக பெரிய விஷயங்களை யோசிப்போம். அந்த வகையில் வந்து கிரிமட்டோரியம் பற்றி அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கிளப்ல பேச ஆரம்பிச்சாங்க. நான் உடனே சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வந்து கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. நாட் ஓன்லி இன்னர் திண்டுக்கல், அவுட்டர் திண்டுக்கல் இருக்கிறவங்களையும் ரீஜனல் கோஆர்டினேட்டருடைய தலைமையில் கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரே ப்ராஜெக்டாக இருந்தாலும் பெரிய ப்ராஜெக்டாக சேர்ந்து நம்ம பண்ணுவோம். ஒன்று பண்ணிட்டோன்னா சக்ஸஸ் ஆகிட்டோன்னா அந்த வெற்றியே வந்து நமக்கு அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை செய்ய சொல்லும். ஸோ திண்டுக்கல் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து ரோட்டரிங்கிற இமேஜ் வந்து இங்கே பெருசாக இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து நம்ம வழிகாட்ட நம்ம பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்கள் இருக்கிறாருங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய குளோபல் பிளான்ஸ் பற்றி கேட்கலாம். சிஎஸ்ஆர் பற்றி இன்னைக்கு சிஎஸ்ஆர் தான் நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. ரோட்டரியில் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் வச்சு உடனே டிரான்சாக்ஷன் ஆகிற அளவுக்கு அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேர்ந்து எல்லா கிளப்ஸும் சேர்ந்து பண்ணுவோம். அடுத்ததாக ரோட்டரி இன்டர்நேஷனல் சொல்கிறது ஃபவுண்டேஷன். திருப்பி அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம கொடுக்குற பணம் எங்கேயோ யாருக்கோ போய் சேரும், நிறைய நன்மைகளை செய்யும். அந்த நன்மையின் காரணமாக அந்த புண்ணியம் நம்மளை திருப்பி வந்து சேரும். அந்த மாதிரி நம்மளால இயன்ற நல்ல காரியங்களுக்கு இந்த காரியங்களை இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்வோம். அந்த வகையில் நமக்கு ஒரு நல்ல பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் டீம் இங்கே இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்வோம் அப்படின்னு இந்த இடத்துல உறுதி கொடுக்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். Thank you. I'm PDGN Rotarian. Ananjali for DGN for a fantastic speech. I hereby call upon Mrs. Vijay Lakshmi of the wife, the Anne of our current secretary, Dr. P. Balamurugan, to kindly come up and dais and adorn our DGN with a shawl, please. Jacinda.
our president's better half to kindly come up on dais and hand over a small memento as a token of gratitude from Rotary Club of Medical Center. நன்றி வருங்கால கவர்னர் அவர்களே, உங்களது சிறப்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஒரு பெட்ஸ் அண்ட் செட்ஸே வந்து பாகல்வி ஸ்டைலில் நடத்தின நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வருங்கால கவர்னர்ஷிப்பை இதுவே எனது கட்டளை, இதுவே எனது சாசனம் என்று நடத்த விரும்புகிறேன். எமது சங்கத்தின் நலம் விரும்பி அன்பானவர், எங்கள் பேர் பாசம் உள்ளவர், எங்களது அன்புக்குரிய பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் தாமோதரன் அவர்களை அறிமுகம் செய்ய எமது பாஸ்ட் பிரசிடென்ட் வினோத் ராஜேந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். Thank you, Mr. Rotarian Kaja, for giving me an opportunity to introduce our past district governor, Rotarian Damodaran, to the gathering. Our past district governor joined Rotary in the year 1984 at the Rotary Club of Tindakal. He was the secretary in the year 1994 to 95, and during the same year he was given the award as the outstanding Rotarian of the district, and he was a president in the year 1997-98, and during that year also he got the award of the best president of the district. He has also received the 4 Avenues of Service award. He was elected as the governor of RA district 3000 in the Rotary year 2008-9 anonymously. And during his governorship, his membership growth was almost 25%, ranking 10th out of 532 districts, 532 clubs and districts in the world. And his contribution during his tenure as the governor of Rotary Club of the RA district 3000 was USD $2,280,000. கிட்டத்தட்ட $2,80,000 அவரோட பீரியடில் கலெக்ட் பண்ணி டிஆர்எஃப் ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துருக்காரு. அது நம்ம இன்னைக்கு தேதி கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்னும் 3 லட்சம் கோடி 3 லட்சம் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 கோடி ரூபா அளவுக்கு அவர் டிஆர்எஃப் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரெக்கார்டை வந்து 2015-16 தான் அதை உடைக்கவே முடிஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் he needs a good applause for that. And he also served as a nominating committee member to select RA director. He also served as a DRFC for 3 years and served in Rotary News editorial board for 3 years. And he was a DLCC in the year 2016-17. He was COL representative from the year 2016-17 to 2019-20. And currently he is a member of Rotary India Environment Committee. And he is a Rotary side, professional side, he is a managing director of DCT Spinning Mills and proprietor of DCT Bus Service. He is a major donor to DRF and all his family members are Palaris fellows. And he is happily married to Mani Meghalai and blessed with a son and daughter. With this small introduction, I call upon our past district governor to kindly present. Thank you. மேடையிலே வீட்டிலிருக்கும் நண்பர்களே, எதிரே இருக்கும் நண்பர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். என்னை பற்றி வினோத் கொஞ்சம் அதிகமாக சொன்னார். என் மேலே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி வச்சுக்கிறாரு. எங்கே இந்த அன்பு மிகுதியாகதோ அங்கே வந்து முறைப்படுத்தலும் இருக்கும். அது மட்டும் நிறைய சொல்லிட்டாரு. அவ்வளோக்கு நான் வருத்தம். எனவே என்னை பற்றி நல்ல முறையாக சொல்றதுக்கு என்னுடைய நன்றிகள். நண்பர்களே, இந்த கடைசியாக பேசுறதுல ஒரு சங்கடமும் இருக்கு, வசதியும் இருக்கு. சங்கடம் என்னன்னா கடைசி நேரத்தில் பேசுறது யாருக்கும் இங்கே மைண்ட் வராது, வேற எங்கேயோ யோசிச்சிருப்பீங்க. சௌகரியம் என்னன்னா நான் என்ன பேச நினைக்கிறேன் அதெல்லாம் எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிடுவாங்க. அதனால நான் நினைச்சதெல்லாம் அவங்க பேசிட்டாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிடலாம். 2 இருந்தாலும் இந்த சங்கத்தில் நான் அதிமுறை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்.
மற்ற விஷயங்களோட அதனால் கொஞ்சம் சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, சென்ற வருஷம் இப்ராஹிம்கான ஒரு காதல் வழியும் நிறைய சேவைகள் செய்திருக்கிறார்கள். சென்ற வருடம் நம்ம பிஜே வானொலி சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான வருஷம். அந்த மாதிரி காலகட்டத்திலும் பிறந்த காலகட்டத்திலும் ரொம்ப சிறப்பான சேவை செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இப்போ ரீஜனல் மாநிலத்தில் சொன்ன மாதிரி இவங்க சரியாக மீட்டிங் நடத்ததுலேயே அனுபவம் நினச்சேன் நான். ஆனால் உங்களுடைய செயலாளருடைய அறிக்கை படிக்கும்போது நிறைய செயல் செய்திருக்கிறார்கள். அதிகமாக சந்திக்கவில்லை என்றாலும் கூட சேவைகள் நிறைய செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஆண்டனி பீட்டருக்கும் செயலாளர் பாலமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது ஆண்டனி பீட்டர் மீண்டும் ஆண்டனி பீட்டர் மீண்டும் போய்க்கலாம் மாதிரி மீண்டும் ஆண்டனி பீட்டர். அவர் சொன்னார், நான் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன், எனக்கு இதாக அப்படின்னாரு. அது ரொம்ப நல்லது. எப்போதுமே அவங்கள்ட்ட இருக்க அனுபவம் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். என்ன மற்றவர்கள்லாம் இளைஞர்கள், உங்களுடைய அனுபவம் அவர்களை வழிநடத்தி செல்லும் என்பது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, பதவி ஏற்கும்போது நிறைய பிரச்சனை வந்து கண்பாருங்க, ஏதோ 2 வார்த்தை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. இது ஒரு 10-15 திட்டங்களை முழுமையாக அந்த வகையில் பார்க்கும்போது திண்டுக்கல் மேற்கு ரோட்டு சங்கத்தை தலைவர் சண்முகம் அவர்களும் செயலாளர் கலைச்சல் அவர்களும் மிக அதிகமான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது இந்த வருடம் திண்டுக்கல் ரோட்டு சங்கங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுகின்ற நம்பிக்கை எனக்கு. ஆண்டனி பீட்டர் 2வது முறையாக வந்திருக்கிறார் என்றால் உங்கள் மீது இந்த சங்கம் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் காரணம். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமையை பார்த்து உங்களை மீண்டும் பல்வேறு பதவிகளை அமைத்திருக்கின்றார்கள். இது சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பான தருணம் வாழ்க்கையில் வரும் அப்படின்பாங்க. அந்த சிறப்பான தருணத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய எண்ணங்கள் தன்னை சுற்றி உள்ள எண்ணங்களை செயல்படுத்தினால் ஒரு மிக சிறந்த தருணம். வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் வந்தால் ஸ்பெஷல் மூமெண்ட் உங்களுக்கு இருந்தது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் உங்களுக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுங்கள். சங்கத்தில் உங்கள் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும். அடுத்து பொதுவாக ரோட்டரியை பற்றி சொல்லும்போது வாரங்கள் சொன்னாங்க, ரோட்டரி ஓப்பன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி கொரோனாவும் நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா ரோட்டரி அப்படின்னா என்னென்னா, முதல்ல ரோட்டரினா நிறைய விவரங்கள் சொல்லுவாங்க, டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. ரோட்டரிங்கிறது நம்பிக்கையும் சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதா. நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்வில் அடிமட்ட தளத்தில் இருப்பவர்களுக்கு நமக்கு வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு சிறப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பது. சந்தர்ப்பங்கள் என்பது அப்படிப்பட்ட லெஸ் ஃபார்ச்சுனேட் பீப்புளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு ரொட்டரியால் கிடைத்த ஒரு வாய்ப்பு. அந்த ரொட்டரி டெஃபினேஷன் ஹோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில். அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்கள் நிறைய சொன்னாங்க, நிறைய பேசுவாங்க. அந்த ஆர்ஐ பிரசிடண்டோட மெசேஜ் நான் சொல்லுவேன் சொல்லிட்டு அவரே எல்லாம் சொல்லிட்டாரு. அது வேறு விஷயம். ஆர்ஐ பிரசிடண்ட் மேடம் ஆனந்தி சொன்ன மாதிரி அவரோட தாரக மந்திரம் டூ மோர் குரோ மோர் தாரக மந்திரமாக சொல்லியிருக்காரு. முதல்ல குரோ மோரை பற்றி மட்டும் சொல்லியிருக்காரு, அடுத்து எதுவும் பண்ணுறாங்க. குரோ மோர் அப்படின்னா அதிகப்படியான ஒப்பந்தங்களை சேருங்கள், நிறைய எல்லா இடத்துக்கும் ரோட்டரி சென்றடை செய்யுங்கள் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொன்னது காரணம், நம்ம ரோட்டரி இன்டர்நேஷனல் எவ்வளோ பேர் மெம்பராக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1.2 மில்லியன் 1.2 மில்லியன் சொல்லுவாங்க. எல்லாரும் யாரும் கேட்டால் அந்த ஃபங்க்ஷன் பார்க்க குழந்தைங்க கேட்டது சொல்லிடுவாங்க. ஆனால் இது எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் நம்ம 1.2 மில்லியன் 1.2 மில்லியன் 17 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு வருஷமும் ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷனு, கவர்னர் விசிட் ஃபங்க்ஷனு, இல்லை மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் ஒரு சாங்கியமாக நிறைய பேர் சேர்ப்போம் ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, புரோட்டோக்கால் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி சேர்த்தவங்களாம் எங்கே போகிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போதுமே வச்சுக்கணும், சேர்த்த மெம்பர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். மெம்பரை சேர்ப்பது ஈஸி, ஆனால் அவங்க தக்க வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம். தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அவர்களை மதித்து அவர்களுக்கு சரியான பொறுப்பை கொடுத்தால் அவர்கள் ரோட்டரியை புரிந்து கொள்வார்கள், ரோட்டரியில் அவர்கள் இருப்பார்கள். ஏன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரசிடென்ட் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு தெரிஞ்சவரை கூப்பிட்டு மெம்பரை சேர்க்குறாங்க.
அவர் என்ன வந்தோம் போனாங்கிற மாதிரி இந்த ரிவால்விங் டோர்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து அப்படி கேட்டில் வெளியில் நின்று பார்ப்பாரு, எதோ நடந்துக்கிட்டு நம்ம ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்படியே வெளியே வரணும் ரிவால்விங் டோர். ஆனால் ரோட்டரி அப்படி இருக்கக்கூடாது. சேர்ந்து அவங்களை தக்க வைத்துக் கொள்ளணும், புதிய புதிய உறுப்பினர் சேர்த்துக்கொள்ளணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ரோட்டரி ஒரு மரத்தோடு ஒப்பிடுவாங்க. மரத்திலிருந்து பழுத்த இலை விழுந்தால் கூட புதிய தளர்கள் உருவாகி அந்த மரத்தை உயிர்ப்போடு இருக்கும். அந்த புதிய தளர்கள் உருவாகவில்லை என்றால், முளைக்கவில்லை என்றால் அந்த மரம் பட்டு போயிட்டது என்றது. ரோட்டரியும் அதே தான். ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக முடியாத காரணம் வெளியே சென்றாலும் புதிய உறுப்பினர் சேர்த்து அந்த உறுப்பினர் சங்கத்தை உயிர்ப்போடு இருக்க வைக்க வேண்டும். அப்படி இல்லை, புதிய மெம்பர்கள் சேர்க்கவில்லை இல்லை என்றால் சங்கம் அது ஸ்டேக்னட் ஆகிடும். அது என்ன சொல்லுவாங்க, நாளடைவில் அது வந்து டைனஸ் கிளப் கொஞ்சம் சாப்பிடுவதற்கு வர மாதிரி ஒரு சங்கம் ஆகிடும். அப்படி இல்லாமல் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உறுப்பினர்களை சேருங்கள், அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். 100% மேத்த என்ன சொல்லியிருக்காருன்னா, பை 1 ஜூலை 2022 ரோட்டரியினுடைய பாப்புலேஷன் 1.3 மில்லியன் அப்படிங்கிறார். அது மிகப்பெரிய கனவு தான். ஆல்வேஸ் ட்ரீம் பிக், அதுதான் என்னோட பாலிசி, அவரோட பாலிசி அப்படின்னு. ஆல்வேஸ் ட்ரீம் பிக். நீங்கள் முயற்சி செய்தால் 30 வயசு நாம் ரீச் ஆக முடியும். அதற்காக நீங்கள் உதவிகளை சொல்லியிருக்கிறார். இதுதான் போராடு. அப்போ தான் சொன்னார், ஈச் ஒன் பிரிங் ஒன்று. நான் சொல்கிறேன், ஈச் ஒன் ஈட் இந்த ஒன் அப்படின்னு என்னோட டூ மோர். உங்களுடைய சேவை திட்டங்களினால் மக்கள் உங்கள் ஈர்க்கப்பட்டு உங்கள் சங்கத்திற்கு அவர்களாக வர வேண்டும். என்னையும் ரோட்டில் சேர்ந்து உங்களுடைய செயல்கள் என்னை மிகவும் மகிழ்க்கிறது. நாம் தன்மால் இம்ப்ரெஸ், தமிழ் சரியாக சொல்லணும், இம்ப்ரெஸ். அதனால் என்னை அந்த மாதிரி உறுப்பினர்கள் நமது ரோட்டில் சேர்க்க வேண்டும். அதுக்கெல்லாம் நிறைய சேவை திட்டங்கள் செய்ய வேண்டும். சேவை திட்டங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆர்ஐ பிரசிடெண்ட்டும் தன்னுடைய கனவுகள் என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவர் மற்றவங்க தான் சொல்லுவார், அவர் செய்ய மாட்டார். அன்னைக்கு வர இந்த இன்டர்நேஷ்னல் அசம்பிளிக்கு வர கவர்னர் எலெக்ஷன்கிட்ட எல்லா திட்டங்களையும் சொல்லுவார். கவர்னர் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து பெட்ஷீட்ஸில் வந்து அவர் சொன்னது இவரோட கனவு எல்லாத்தையும் சேர்த்து எல்லா பிரசிடென்ட் தான் செய்யணும் அப்படின்றார். பிரசிடென்ட் எப்படி செய்வார், பிரசிடென்ட் செக்ரட்டரி எப்படி செய்வாங்க, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நீங்கள் எல்லாரும் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் அவர்கள் அந்த சேவையை செய்ய முடியும். இல்லை என்றால் தனிப்பட்ட ஒருவரால் எந்த செயற்கத்தையோ சாதனையோ படைக்க முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்பினால் இந்த சங்கம் வளர வேண்டும், சிறப்பாக வளர வேண்டும். அதனால் அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். மதர் தெரசா சொல்லுவாங்க, I cannot do what you can do and I can do what you cannot do. Together we can do great things. அப்படின்னா அந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்தால் கண்டிப்பாக சிறந்த ரோட்டரி ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரல் மிக சிறந்த சங்கமாக வளரும். அடுத்து பொதுவாக ஆர்ஐ பிரசிடென்ட்ஸ் வந்து அவங்க 2 தான் கன்சிடர் பண்ணுவாங்க, மெம்பர்ஷிப் குரோத், கான்ட்ரிபியூஷன் குரோத் ஃபவுண்டேஷன். நம்மளுடைய சேகர் மேத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கியமாக கொடுக்குறது விமன் எம்பவர்மெண்ட். விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா என்ன, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு உரிய கல்வியை வழங்க வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய ஹெல்த் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். அடுத்து பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் சுருக்கமாக சொன்னது. நம்ம மாவட்டத்தில் விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு சாட்சியாக இருக்காங்க மேடம். இதுவரை நான் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெண்மணியை முதன்மையாக கவர்னராக இருக்கிறோம். அந்த வகையிலே நாம் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். இந்த பெண்கள் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆண்களை விட பொறுமைசாலிகள், விடாமுயற்சி உடையவர்கள். நமக்கே நிறைய பிரசிடென்ட் ஜென்ஸில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, ஒரு 2 தடவை அதுக்கு முயற்சி எடுப்பார்கள். சரியா இல்லையா, சரி விட அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க, ஈஸியாக கரெக்ட் வச்சுருவாங்க. ஆனால் அந்த பெண்கள் வந்து சலிப்புத்தன்மை உடையவர்கள், சகிப்புத்தன்மை உடையவர்கள். கண்டிப்பாக இதை நாம் செய்தே ஆக வேண்டும். விடாமுயற்சியுடன் நிறைய சாதனைகள் செய்து முடிப்பார்கள். அதுக்கு உதாரணம் அவங்க தான். பெண்கள் பற்றி சொல்லும்போது அவர்கள் திறமைசாலிகள் மட்டுமல்ல, புத்திசாலிகள் மட்டுமல்ல, தந்திரசாலிகள் கூட. எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. ஒரு இளம் வயது பெண், திருமணமான பெண், கடவுள் பற்றி நிறைய வேண்டிக்கிட்டே என்ன ஒரு நாள் சீமான் வர மாதிரி முன்னாடி உன்னுடைய பக்தியை மிச்சம் என்ன வேணும் உனக்கு சொல்லு, 3 வாரம் தான் கொடுக்க முடியும் என்னால் சொல்லுவேன். அது பெருமணி சாட்டி யோசித்து பார்த்துட்டு
உலகத்திலேயே நான் தான் பேரழகியாக ஆக வேண்டும், எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ இறைவன் சொன்னார், நான் ஒரு சின்ன கண்டிஷனை சொல்ல மறந்துட்டேன், உனக்கு என்ன கொடுக்கணும் அதை போல 10 மடங்கு உன்னுடைய கணவனுக்கும் கொடுப்பேன். அந்த பெண்மணி சற்று நேரம் யோசிச்சு அல்லது செயல்படுங்க. அவங்க போயிட்டு அதே மாதிரி கணவன் அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்போ, உலகத்தில் இருக்கிற அத்தனை வைடூரியங்கள் பெண்கள் தானே, தங்கடைகள் எல்லாம் என்கிட்ட இருக்கணும், நான் தான். சரி, அவர் நான் சொன்ன கண்டிஷன் இருக்கேன். சரி அப்போ அரசுன்னு சொல்லி போவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னா. அதே மாதிரி ஆனாங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணுவோம், அந்த பெண்மணிக்கு தான் தான் எல்லாத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் யாரும் அந்த இடத்துக்கு போட்டு தரக்கூடாது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு ரொம்ப மைல்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, அது போல 10 மடங்கு அவனுடைய கணவன் கிடைக்கும். இது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னதுதான். காரணம் வந்து திறமைசாலி புத்திசாலி மட்டுமல்ல, தந்திரமாக செயல்படக்கூடியவங்க. அப்புறம் அவங்க என்னன்னு சொன்னாங்க, நீங்க எந்த சேவை திட்டங்கள் செய்தாலும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். உண்மை. அதுக்கு உதாரணம் அவங்க சொன்னோம்னா 5 நிமிஷம் தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொன்னாரு, தலைவர் நான் எழுந்திருக்கும்போது கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிட்டோம் சார் அப்படின்னாங்க. இது என்னடா அம்மா பற்றி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு அமெரிக்காவில் ஒரு நகரத்தில் வந்து ஒரு பள்ளி மாணவன் வந்து தன்னுடைய படிப்பு சிறப்பு அங்கெல்லாம் வந்து எல்லாமே அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தன்னுடைய வேலை செய்கிறது தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க. அப்படி ஒரு மாணவன் ஒரு வீடாக டெலிவரி செய்யறப்ப ஒரு நாள் அவனுக்கு மிகுந்த பசியோடு இருந்தான், சோர்வாக இருந்தான். அவனுக்கு என்னன்னு தெரியல, எங்கேயாவது சாப்பிட்டா தான் பரவாயில்ல நினச்சி பார்த்து பையில விட்டு பார்த்தா ஒரு செட்டு தான் இருந்தது. அதை வச்சு கொண்டு பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் கேட்போம் அப்படின்ட்டு ஒரு வீட்டு கதை தட்டினான். தட்டும்போது திறந்தது வந்து ஒரு அழகான இளம்பெண். இளம்பெண்ணை பார்த்தோன்னே யாருக்கும் போச்சு, நம்ம போய் எப்படின்னா சாப்பாடு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கோம். என்ன பண்ணுறதுனால ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க போகணும். பெண்மணிங்கிறதுனால அவனுக்கு அவன் முகத்தை பார்த்தா நல்ல பசியோட பழிப்படாட்டா அப்படின்ட்டு ஒரு டம்ளர் பால் கொண்டு கொடுத்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாலுக்கு நான் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் அதுன்னு சொன்னாலும் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அன்போடு யாருக்கு உதவி செய்தாலும் அதுக்கு எந்த விலையும் கிடையாது, நான் எந்த காசும் வாங்க மாட்டேன். இதை அடுத்து பல வருஷமாச்சு. அவன் முடிச்சுட்டு பள்ளி கல்லூரி முடிச்சு பெரிய டாக்டர் நான், புகழ்பெற்ற டாக்டர் நான். என்னாச்சு, ஒரு நாள் இந்த உன்னை பார்த்தவங்களை கொடுத்த பெண்மணி வந்து ரொம்ப சீரியஸான வியாதியில் இருந்தால் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து எங்கேயும் பண்ண முடியல. அப்புறம் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் தான் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஊருக்கு வந்திருக்காங்க பேஷண்ட் லிஸ்ட்டாக இருக்கும்போது அந்த கிராமம் அந்த ஊர் ஞாபகம் வச்சு, இந்த ஊருக்கு நம்ம போயிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போய் பார்க்கணும் அப்படிங்கும்போது போய் பார்க்கும்போது இந்த பெண்மணி அடையாளம் கொடுத்துட்டா. அவளுக்கு அவளை சரியாக அடையாளம் தெரியும், ஏன்னா பையனாக இருந்தால் பெரியவளாக இருக்கக்கூடாது. அப்போ அவன் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எப்படியா உங்களை வெளியே பண்ணுறோம் பார்க்கணும் அப்படின்னு. பெரும் முயற்சி பிறகு அந்த பெண்மணி வெளியே உயிர் காட்டு வந்தாங்க. அப்போ என்னாச்சு, அடுத்தது பில் ப்ராப்ளம். இவருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க தெரியல, நான் ஆயுசுன்னு சேர்த்தது பூரா பில்லாக வந்துடுமா என்னமோ அப்படின்னு மாதிரி பயணிட்டே வந்துக்கும்போது அந்த டாக்டர் வந்து ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு இந்த பெண்மணியோட பில்லை எனக்கு கொடுப்பாங்க. அந்த பில்லை பார்த்து அவரோட ரிமார்க், paid in full with a glass of milk. ஒரு பால் அந்த பெண்மணிகிட்ட கொண்டு கொடுத்தாருன்னு அப்போதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாஸ் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்து ஓ இந்த அப்படின்னு கண்ணீரோட கடவுள் இருக்கிறார் காப்பாற்ற வர எல்லாத்தையும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் இன்றைக்கு செய்கிற நல்ல காரியங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் எதிர்பாராத நேரங்களில் உதவி கிடைக்கும், பலன் கிடைக்கும். அப்படியே பலன் கிடைக்கலன்னா கூட நாம் ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதனால உங்களால் முடிந்த செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதோட முறை. இந்த உதவி செய்யும் போது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்பவே செஞ்சிருங்க. ரோட்டரி ஃபவுண்டேஷன் பணம் கொடுக்கணும்னா அப்பவே செஞ்சிருங்க. வீட்டுக்கு போய் யோசிச்சிங்கன்னா வராது. அதனால் செய்கின்ற காரியங்களை அப்பவே செஞ்சு முடிக்கிறது தான் எது நல்ல காரியமாக இருந்தாலும் செய்ய வேண்டும். ஏன்னா மறுபிறவிகள் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம ஒரு பிறவி தான் இருக்க போகிறோம். அதில் நம்மளால் முடிஞ்சதை அழகாக செஞ்சுக்கணும். எனக்கு
ஒரு ஆங்கில வரி ஞாபகம் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் பக்கத்தில் தப்பு நான் மன்னிச்சுங்க. அது எழுதுனர் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டா ஸ்டீஃபன் எனக்கு தெரியல. I expect to pass this way once. So any good act or any kindness I can show to my fellow being, let me do it now. Let me not defer or neglect, for I may not pass this way again. நாம் இந்த உலகத்தில் இன்னொருத்தர வருமோ வரமாட்டோமோ தெரியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச உடனே தள்ளி போடாமல் உடனே செய்யுங்க அப்படின்னு. இந்த சங்கம் சிறப்பாக செயல்படுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. Thank you, past District Governor Rotarian Damodaran. Around a shawl to our Chief Guest, past District Governor. Our lines clear. Balamurugan. To kindly hand over a small memento of Rotary Club. Thank you. கடமைகளை செய்து அமர்ந்திருக்கக்கூடிய பாஸ்ட் பிரசிடென்ட் எஸ் இப்ராஹிம் கான் அவர்களுக்கும், பாஸ்ட் செக்ரட்டரி எம்.ஏ. காரோடி அவர்களுக்கும், மற்றும் புதிதாக பதவியேற்று தனது பணிகளை செய்ய இருக்கின்ற பிரசிடென்ட் எம். ஆண்டனி பீட்டர் அவர்களுக்கும், ரொட்டேரியன் டாக்டர் பி. பாலமுருகன் அவர்களையும், செக்ரட்டரி அவர்களையும் வாழ்த்த வந்திருக்கக்கூடிய எமது அனைத்து சகோதர சங்கங்களையும் முதற்கண் வரவேற்கின்றேன். அவர்களை வாழ்த்தக்கூடிய நேரம் இது. அனைவரும் பொறுமையாக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் மெயின் அப்படியே பாருங்க. கொஞ்சம் அப்படின்னு ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் வெஸ்ட். இந்த இனிய விழாவில் பிடிஜி, டிஜிஇ மற்றும் இன்றைய தினம் தலைவராக பொறுப்பேற்கின்ற ஆண்டனி பீட்டர் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அவையில் பிடிஜி கூறிய கருத்தை போல எவ்வளோ மெம்பர்களை புதிதாக சேர்க்கிறோம் என்பதை விட இருக்கின்ற மெம்பர்களை நாம் தக்க வைத்துக் கொள்வது ஒரு முக்கியமான வளர்ச்சியாக இருக்கும் என்று கூறினார். அவர் கூறியதை நான் இந்த தலைவராக எலெக்ட் ஆன பொழுது இதில் யார் யார் இந்த வருடம் இதிலிருந்து விடுபடுவார்கள் என்று ஒரு லிஸ்ட் எடுத்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேரிடம் ஒரு 3-4 முறை அவர்களை அலைபேசியில் பேசி அந்த 11 பேரில் 9 பேரை திரும்ப ரிட்டர்ன் பண்ணு. அதனால் பிடிஜி சொல்கிறதுல அது சரியான கருத்து. ஏன்னா 1.2 மில்லியன் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குன்னா இது மாதிரி காரணம் தான். இந்த வருஷம் ஒரு 25 பேர் போகிறாங்கன்னா அதே இது நம்ம டிஜி ஆனந்த் ஜோதி மேடம் வந்து ஒவ்வொரு விழாவில் பேசுகிற மாதிரி நிறைய கருத்துக்கள் அவங்க சொல்கிறாங்க. இங்கே அவங்க சொன்ன கருத்து வந்து இந்த கிரிமிட்டோரியத்துக்கு இன்னைக்கு காலையில் செய்தித்தாளில் கூட வந்திருக்கும். நான் உங்களை இன்விடேஷன் கொடுக்குற அவங்க வீட்டுக்கு போயிலையும் அதை நான் அவங்கள்ட்ட பேசியிருந்தேன். இன்னைக்கு காலையில் நம்ம ரீஜனல் கோஆர்டினேட்டர் பிரேம் அவர்களே பேசியிருந்தேன். அதனால் இன்னும் இன்ஸ்டலேஷனே முடியல, அது முன்னாடி இதையே ஆரம்பிக்கிறீங்கன்னாரு அவர். அதனால் ஒரு 10 நாள் பொறுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது பண்ணால் ஏன்னா நம்ம இதில் ஏற்கனவே திண்டுக்கல்ல கிரிமிட்டோரியம் இருக்குது, எரியோடில் வந்து ஒரு தனியார் ஒருத்தர் நடத்தாரு. பட் இந்த ஏரியா அவ்வளோ ஆயிடுச்சு. அந்த பக்கம் சின்னாலப்பட்டியில் இருந்தால் அங்கே பஞ்சம்பட்டி, செம்பட்டி, ஈவன் நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு அவங்க எல்லாருமே வர்றதுக்கு அது சௌகரியமாக இருக்கும். அதனால் இடங்களும் நிறையா இருக்குது. இதை நான் அமைச்சர்கிட்ட அவரை இந்த அமைச்சர் பதவி எடுத்து வாழ்த்த போயிருந்தப்பையும் சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு ஜாயின்ட் மீட்டிங் எல்லா கிளப்புகளும் என்ன ரோட்டரி திண்டுக்கல்னு சொல்லி தான் எல்லா கிளப்பும் திண்டுக்கல் மிட்டவுன், திண்டுக்கல் சென்ட்ரல், திண்டுக்கல் வெஸ்ட் அப்படி தான் வருது. அதனால் நம்ம திண்டுக்கல்ல இருக்கவங்க குறிப்பாக நம்ம வேலூர், சின்னாலப்பட்டி, வத்தலக்குண்டு எல்லாரும் இணைத்து அந்த திட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு
உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டம். அடுத்ததாக ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் போர்ட். தலைவருக்கு மட்டும்தான் போடுவீங்க. இப்படி வந்து என்னோட பள்ளி தோழர் ஒரு ஸ்கூல்ல இருந்து நாங்கள் 2 பேர் 11 வருஷம் படிச்சிருக்கோம். அது அதனால ரெண்டாவது ஒரு பெரிய நீண்ட இடைவேளைக்கு பின்னாடி ரோட்டரி கிளப் ஃபோர்ட்டோட இன்ஸ்டலேஷன்ல தான் நாங்கள் 2 பேர் மீட் பண்ணோம். ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் நட்பு திரும்ப தொடருது. அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம தலைவர் நல்ல பல செயல்களை செய்து அமர்ந்திருக்கும் பெஸ்ட் டீம் பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு எங்களோட கோட்டை ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல புதுசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் செயலர் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஜி சார் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து சில காரணங்களுக்காண்டி அந்த 2 ஏஜி அப்படி இப்படின்னு இருக்கிறத ஒழிய எல்லா சங்கங்களும் சேர்ந்து சிறப்பாக இந்த வருஷம் செயல்படுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. டிஜி சார் சொன்ன மாதிரி வந்து மாவட்டம் 3000ல் என்னுடைய கருத்து இப்போதைக்கு என்ன அப்படின்னா எல்லா இன்ஸ்டிலேஷனும் போயிட்டு வர்றப்ப வந்து பார்க்குறப்ப திண்டுக்கலை பொறுத்தவரை என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் 3000ல் கண்டிப்பாக வந்து திண்டுக்கல் வந்து ஒரு சிறப்பான இடத்த இந்த வருஷம் பெறுங்கிறதுல எந்த வித ஐயமும் இல்லை. தலைவர் செய்வதற்கு என்னுடைய வாழ்க்கை. நன்றி. அடுத்தது திண்டுக்கல் பிரின்சி. ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் கிங்டம். புதிதாக பதவியேற்றிருக்கும் ரோட்டரியன் அண்டோனி பீட்டர் தலைவர் அவர்களுக்கும் ரோட்டரியன் பாலமுருகன் செயலாளர் அவர்களுக்கும் இந்த ஆண்டு புதிதாக துவங்கியிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் கிங்டம் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் சின்னாலுட்டி டெக்ஸ். ரோட்டரி கிளப் ஆஃப் ரத்தலக்குண்டு நியூ ஜெனரேஷன். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் தலைவர் செயலர் அவர்களுக்கு வத்தலக்குண்டில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் வத்தலக்குண்டு சார்பாக அவர்களை வாழ்த்தி முன்னடைப்படுத்துகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். இதுவரை பொறுமை காத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக எமது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீட்டிற்கக்கூடிய எமது செயலர் நன்றி உரையை வழங்கியிருக்கின்றார். டாக்டர் பி பாலமுருகன் அவர்களை நன்றி உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் எல்லாத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய பேர்களில் நீங்கள்லாம் வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு இதை வந்து உங்களுடைய சேவையாக செய்கிறீர்கள். எனக்கு இதுதான் தொழில். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியில் வந்து களத்தில் வந்து இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் வந்து பார்க்குறோம். அதனால் வந்து என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆதாரங்களையும் மனங்களையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதே நேரத்தில் வந்து இங்கே வந்த பிறகு வந்து ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் தனியார் இல்லை, என் கூட திண்டுக்கல்லே நிற்கிது. அந்த ஒரு நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை தான் நம்ம வந்து முன்னெடுத்து செல்வதற்கு வந்து வாய்ப்பாக அமையும். காலையில் கூட பேசிக்கிட்டு சில நிதி நிறுவனங்களையும் நாங்கள் வந்து தொடர்புபடுறோம். அந்த மாதிரி ஃபண்டிங் ஏஜென்சிஸ் திண்டுக்கல் பொறுத்தளவுக்கு விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பேசும்பொழுது குழந்தை திருமணம் என்பது நாம் பேசக்கூடிய நீடித்த வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்தியா வந்து நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் 168 நாடுகளில் 120வது இடத்தில் இருக்கிறோம். மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்லை, புள்ளி விவரம் சொல்றது.
சமீபத்தில் வந்து ஜூன் மாதத்தில் ஐக்கிய நாடுகள் அவை வந்து இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து நாம் வந்து இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் என்பது வந்து நிதர்சனமா தெரியுது. அதனால நம்ம அனைவரையும் இணைந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய அரசு துறைகள், ஏன்னா அரசு துறைகளுக்கு வந்து கடமை இருக்கிறது, நமக்கு பொறுப்பு இருக்கு, நம் சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் கடமை ஆற்றுறதுன்னா அரசு தான். அப்ப அவங்களோட இணைந்து வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் குடும்பங்களை அடுத்த ஒரு 3-4 மாதங்கள் 1 லட்சம் குடும்பங்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வந்து ரீச் பண்ணணும். குழந்தை திருமணம் வந்து இதுக்கான ஒரு தீவிர பிரச்சாரத்தை கொண்டு செல்லுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எடுத்துக்கொள்வோம். 2-3 விதங்கள். ஒண்ணு வந்து நீண்ட கால தாக்கத்தை வந்து இது உருவாக்கும் அப்படிங்கிறது அடிப்படையில. அதே போல் நாம நீங்க எடுக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகளுக்கும் திண்டுக்கல் சென்ட்ரலில் இருந்து நாங்கள் வந்து உதவிகரமாக இருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி, அவ்வளவுதான். நிர்வாக காரணங்களுக்காக அங்கங்க வந்து வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நாம் அனைவரும் ரோட்டரி என்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற முறையில நாம வந்து இந்த ஆண்டு நாம வந்து ஒரு இலக்கை வச்சுக்கிறோம். பெஸ்ட் டிஸ்ட்ரிக்டா திண்டுக்கல்ல போய் பாருங்க, இது மட்டுமே நமக்கு இலக்கு. அப்படின்னாக்கோ இது சேவை மட்டும் கிடையாது, நாம் எல்லாம் இணைந்து செயல்படுவது என்பதே ஒரு மிகப்பெரிய மாடல். அது நிறைய இடங்கள்ல இல்லை. அதனால நான் பார்க்கறது, நான் உங்களுக்கு போட்டி கிடையாது, நீங்க எனக்கு போட்டி கிடையாது, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணித்து ஒரு வளமான எதிர்காலத்தை இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல பார்ப்போம். அந்த விதத்தில் இந்த பொறுப்பை கூடுதலாக எனக்கு கொடுத்ததற்கு வந்து என்னுடைய கிளப்பு உறுப்பினர்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நான் கொடுத்துக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து விழாவை சிறப்பித்த ஐயா தாமோதரன் அவர்கள், தாமோதரன் அவர்களுக்கு அவர் ரொம்ப எளிமையாக வந்து சொன்னாங்க நம்ம என்ன வேணா செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தனி நிறுவனம் அல்ல. அப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்தில் என்ன நம்ம செய்யக்கூடிய விஷயம் இலக்கு என்ன, ரோட்டரி இன்டர்நேஷனல் என்ன இருக்கு, கூடிய மட்டும் மெம்பர்ஸ் இருப்பது எல்லா விஷயங்களையும் நாங்கள் நீங்கள் சொன்ன அறிவுரைப்படி செய்வோம் என்று உறுதி கூறிக்கொள்கிறோம். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 2023-24 அவர்கிட்ட பேசும் பொழுதே வந்து மதுரையிலிருந்து மிக விரைவாக எங்களுக்காக வந்து வந்திருந்தாங்க. பல்வேறு பணிகளுக்கு இடையில் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், எங்களுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் பாண்டியன் சார் அவர்கள், ரீஜனல் கோஆர்டினேட்டர் பிரேம்குமார் அவர்கள், அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு எங்களுடைய கிளப் உறுப்பினர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பின்னணியிலிருந்து உழைத்திருக்கிறார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டிங்காவது போட்டுருப்போம். காஜா ஆஃபீஸ், ஆரிஃப் ஆஃபீஸ், ஒவ்வொரு இடங்களாக வந்து போட்டு ஒரு நல்ல நிகழ்வாக இதை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அதுபோக இந்த பயணத்தில், இந்த களப்பயணத்தில் எங்களுக்கு வந்து நம்பிக்கை விட்டுருந்தமாக வந்திருந்த மற்ற அமைப்புகள், எல்லா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மற்ற ரோட்டரி அமைப்புகள் சார்பாக வந்திருந்த எல்லாத்துக்கும் வந்து எங்களுடைய நன்றி. அது போக வந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், அவர்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்மளுடன் இணைந்து நிறைய உதவி பெறுவதற்கும் நம்மளுடைய பப்ளிக் இமேஜை வந்து மேலே கொண்டுட்டு போவதற்கும் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கு வீடியோ எடுக்கிறவங்க, நமக்காக உணவு ஏற்பாடு பண்ணவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வேற யாரும் விட்டு போயிருந்தால் நினச்சிக்கோங்க. இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த திட்டத்தை சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்த உதவி செய்த அனைவருக்கும், என்னுடைய பேராசிரியர் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நாம் இணைந்து பயணிப்போம், ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவோம். அடுத்த ஆண்டு நாம் இதே போல் பேசும் பொழுது திண்டுக்கல் மற்ற மாவட்டங்களுக்கு உதாரணமாக திகழும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செக்ரட்டரி பாரதன் அவர்களே. இந்த விழாவிற்கு சிறப்பாக வந்து அமைதியாக காத்திருந்து எல்லாம் குறித்த நேரத்திலே சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும், ரொட்டேரியனுக்கும், தலைவர், செயலர் மற்றும் விருந்தினர்களுக்கும், பயனாளிகளுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் சென்ட்ரல் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி அமர்கின்றேன். இந்த நமது தேசிய முடிந்தவுடன் அனைவருக்கும் சிறப்பான உணவு Bye.
அடுத்து பேமெண்ட் என்னை கேட்காம பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவேன் சார் மாஸ்க் சார் இங்கே பாருங்க சார் ரெண்டு பேரும் இங்கே பாருங்க